بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين. أما بعد, அல்லாஹ்வுடைய அருளால் இன்று நாம் எல்லாம் இந்த இடத்திலே ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இன்றைய நிகழ்விற்கு வருகை தந்திருக்கின்ற ஈலேர்னர்ஸ் ஹப் கல்வி நிறுவனத்தினுடைய உயர் அதிகாரிகள் மற்றும் நிறுவனத்தினர், எமது நிறுவனத்தினுடைய ஆசிரியைகள், அதே போன்று இன்றைய நிகழ்விற்கு வளவாளராக கலந்து சிறப்பித்திருக்கின்ற அஷேக் அல் காரி முஹம்மது நிம்ரான் ரியாதி அவர்களையும், அதே போன்று ஏனைய பிரமுகர்களையும் வருக வருக என்று வரவேற்றவனாக, அல்லாஹ்வின் அருளால் எமது ஈலேர்னர்ஸ் ஹப் என்ற கல்வி நிறுவனம் இப்படி ஆசிரியர்களையும் நாம் பயிற்றுவிக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே ஆசிரியர்களுக்கு மாத்திரம் இப்படியான வழிகாட்டல் கருத்தரங்குகளை ஏற்பாடு செய்கிறது. அதே போன்று எமது கல்வி நிறுவனத்திலே சுமாராக 22 ஆசிரியர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று 8 பிரிவுகளை மையமாக கொண்டு எங்களுடைய அல் குர்ஆன் சார்ந்த கற்கை நெறிகளை நாங்கள் நடாத்தி கொண்டு வருகிறோம். இந்த அடிப்படையிலே மாணவர்களுக்கென்று விசேடமான நிகழ்ச்சிகள், அதிலும் குறிப்பாக மோட்டிவேஷனல் ப்ரோக்ராம், சிறுவர்களுக்கென்று கிட்ஸ் ப்ரோக்ராம், அதே போன்று தர்பியா ப்ரோக்ராம் என்றெல்லாம் நாங்கள் ஏற்பாடு செய்கின்றோம். அதை தொடர்ச்சியாக நாங்கள் அல்லாஹ்வினுடைய உதவியால் நடாத்தி கொண்டு வருகிறோம். அதே போன்று இன்றைய நிகழ்வாக ஆசிரியர்களை, அதிலும் கற்கின்ற ஆசிரியர்களுக்கு பிரத்யேகமாக வழிகாட்டல்களை மேற்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையிலே சுமார் 2 மாதங்களுக்கு ஒரு முறை இப்படியான நிகழ்ச்சிகளை நாங்கள் ஏற்பாடு செய்கிறோம். அந்த அடிப்படையிலே இன்றைய நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற அஷேக் அல் ஹாஃபில் அல் காரி நிம்ரான் ரியாதி அவர்களை இந்த அல் குர்ஆன், அதனை கற்பிக்கின்ற ஆசிரியர்கள் எவ்வாறான வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்ற தலைப்பிலே உரை நிகழ்த்துமாறு கூறி விடைபெறுகிறேன். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. இன்றைய நாளில் ஈலேர்னர்ஸ் ஹப் ஆன்லைன் இன்ஸ்டிடியூட்டின் நடத்தப்படக்கூடிய ஆசிரியர்கள், அதாவது அல் குர்ஆனை கற்பிக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கான கருத்தரங்குக்கு
என்னை பேசியதற்கு இந்த நிறுவனத்துக்கு நன்றி கூறியவனாக ஆரம்பமாக நாங்க கொண்டு விளங்கணும் என்னென்றால் இது ஒரு கருத்தரங்கு, பயான் நிகழ்ச்சி அல்ல. அதை நாங்க ஆரம்பமாக மைண்டுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்றால் இது ஒரு கருத்தரங்கு, பயான் நிகழ்ச்சி அல்ல என்ற அடிப்படையை நாங்க என்ன செஞ்சு கொள்வோம், ஆரம்பத்துல ஞாபகம் வச்சு கொள்வோம். என்றால் பயான் நிகழ்ச்சின்னு சொல்லக்கூடிய நேரத்துல நான் பேசிக்கொண்டிருப்பேன், நீங்க என்ன செய்யணும் என்றால் கேட்டுக்கொண்டிருந்துட்டு நிகழ்ச்சியை முடிச்சிட்டு சுபஹான கலிமா ஓதிட்டு என்ன செஞ்சிருவோம், வைத்துருவோம். ஆனால் இது ஒரு கருத்தரங்கு என்பதனால பெரும்பாலும் நான் என்ன செய்வேன்னு சொன்னால் உங்களுடைய முஷாரக்காவை கிட்டத்தட்ட 175% அதிகமாக நான் எதிர்பார்ப்பேன். என்றால் பொதுவாக அல் குர்ஆனை கற்பிக்கக்கூடிய ஆசிரியர்களை ட்ரைன் பண்ணணும் என்றதற்காக வேண்டப்பட்டதனால எழுத்துச்சரிப்பு சொல்லக்கூடிய நேரங்கள்ல எழுத்துச்சரிப்பு சொல்ல வேண்டிய நேரிடலாம். அடுத்தது சொற்களை மொழியறதற்காக வேண்டுவேன், அல்லது உங்களிடத்திலிருந்து தஜ்வீத் சட்டங்களை கேட்பேன். இப்படியாக என்னென்றால் இது ஒரு கருத்தரங்கு. அடுத்தது நானும் கற்றுக்கொள்ளணும், நீங்களும் கற்றுக்கொள்ளணும் என்ற அடிப்படையில் இந்த நிகழ்ச்சி நடாத்தப்பட்டதனால நாங்க எல்லாரும் சேர்ந்து என்ன செய்வோம் என்றால் இந்த நிகழ்ச்சியை ஒரு மெருகூற்றுவதற்காக வேண்டி எல்லாரும் பேசுவோம், எல்லாரும் கதைப்போம், எல்லாரும் முஷாரக்கா பண்ணுவோம். அந்த அடிப்படையா நாங்க என்ன செய்வோம் என்றால் ஆரம்பமாக மனசுல வச்சுக்கொண்டு எங்களுடைய இந்த நிகழ்ச்சியை நாங்க ஆரம்பம் செய்வோம். ஓகே, ஹைர். சரி, எங்களுடைய இந்த நிகழ்ச்சியினுடைய தலையங்கம் அல் குர்ஆனை கற்பிக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கான கருத்தரங்கு தானே? ஓகே, ஆசிரியர்கள் என்பவர்கள் யாரு? மன்ஹுவல் முஅல்லிம் தானே? ஆரம்பமாக நாங்க ஆசிரியர், நாங்க எல்லாம் ஆசிரியர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு இருக்கிறோம். ஆசிரியர்கள் என்று சொல்றது யாருக்கு சொல்ற? யார் சார் சொல்லுங்களேன், ஆசிரியர்கள் சொன்னால் யாரு? ஆரம்பத்திலே சத்தம் இல்லாட்டி இதற்கு பின்னால் என்ன செய்யற? ஆசிரியர்கள் தானே, நாங்கள் எல்லாரும் ஆசிரியர்கள். ஆசிரியர்கள் என்பவர்கள் யார்? உங்களுக்கு தெரிஞ்சது தானே. நான் சரியான பதில் எதிர்பார்க்கல தான், உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச ஆசிரியர்கள் என்றால் இவர்கள் தான். வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம எதை கத்துக்கிட்டோமோ அத நம்ம 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 ஃபர்ஸ்ட் செயல்படுத்தணும், பிறருக்கு கத்து கொடுக்கணும். கல்வி எப்போ பலம் தரக்கூடியதா இருக்குன்னா நம்ம அதை மத்தவங்களுக்கு அதை கத்து கொடுக்கும் பொழுதுதான் அந்த கல்வி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பெனிஃபிட்டா இருக்கும். ஓகே, ஆசிரியருடைய வேலைகள், அவர்கள் செய்யக்கூடிய தொழிற்பாடுகள் ஒன்று கற்றுக் கொடுக்கிறது தானே? ஓகே, ஆசிரியர்னு சொல்லக்கூடியவர் கற்றுக் கொடுக்க கூடியவர். ஓகே தானே, அந்த சகோதரியுடைய பேச்சிலிருந்து கற்றுக் கொடுக்கக்கூடியவர் என்பதை நாங்க எடுக்கலாம். வேற ஆசிரியர் என்பவர்கள் யார்? ஓகே, ஹைர் தானே, ஒரு முஷாரக்கா வந்துச்சு. ஓகே, ஆசிரியர் என்று சொல்றவர் யார் என்றால் அல் முஅல்லிமு ஹுவ ஷக்ஸுல்லதி யதவல்லா அமலியத்த தஅலீம். யார் என்று சொன்னால் கற்பிக்கக்கூடியவர். முதலாவது என்னென்றால் ஆசிரியர் என்பவர்கள் கற்பிக்கக்கூடியவர்கள். வத்தௌஜீஹலில் ஆகரின், மற்றவர்களுக்கு வழிகாட்டக்கூடியவர்கள். ஒன்று கற்பிக்கக்கூடியவர்கள், அடுத்து வழிகாட்டக்கூடியவர்கள். அது பாடசாலையிலேயாக இருந்தாலும் சரி, யூனிவர்சிட்டிகளாக இருந்தாலும் சரி, எந்த இடத்திலேயாக இருந்தாலும் கற்பிக்கக்கூடியவர்கள், அடுத்த வழிகாட்டக்கூடியவர்கள், இவர்களுக்குத்தான் ஆசிரியர்கள் என்று சொல்ற. அடுத்தது இவர்களுடைய தன்மைகள், 3 தன்மைகள், முக்கியமான தன்மைகள் ஆசிரியர்களிடத்துல இருக்கணும். ஒன்று என்னென்றால் நக்லுல் மாரிஃபா, ஏதாவது ஒரு விடயத்தை கற்பிக்கணும். அடுத்தது தன்மியத்துல் மஹாராத், அடுத்தது ஸ்கில்ஸ்களை என்ன செய்யணும் என்றால் பிள்ளைகளிடத்துல உருவாக்கணும். தன் பிள்ளைகளிடத்துல அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய அவர்களுடைய ஏதாவது ஒரு மகாரத்தை நாங்க கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சு என்ன செய்யணும் என்றால் அவர்கள் அந்த ஸ்கில்ஸ்ல நாங்க வளர்க்கணும். அடுத்தது வகர்சுல் கியம் லதல் முத்தஅல்லிமீன், அடுத்தது ஒழுக்கத்தை பிள்ளைகளிடத்துல கற்பிக்கணும், வளர்க்கணும். இந்த 3ம் ஒரு ஆசிரியர் செய்ய வேண்டிய பண்புகள். முதலாவது என்னென்றால் ஒரு மாரிஃபாவை, ஒரு அறிவை, ஒரு அறிவை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அடுத்தது ஸ்கில்ஸை உருவாக்குறதற்கு, அடுத்து வளர்க்கிறதற்கு காரணமானவர்கள்
இருக்கணும். அடுத்தது ஒழுக்கத்தை வந்து கற்பிக்கணும். இந்த 3 பண்பும் வந்து ஆசிரியர்கள் இடத்துல வந்து இருக்கணும். அப்ப ஆசிரியர்கள் சொல்லக்கூடியவர்கள் கற்பிப்பவர்கள் மாத்திரமல்ல, தன பிள்ளைகிட்ட இருக்கக்கூடிய மகாரத்தை கண்டுபிடிக்க கூடியவர்களாகவும் இருக்கணும். அத போல பிள்ளைகளிடத்துல ஒழுக்கத்தை கற்பிக்க கூடியவர்களாக, ஒழுக்கத்துக்கு முன்மாதிரியானவர்களாகவும் வந்து ஆசிரியர்கள் வந்து இருக்கணும். அப்ப ஆசிரியர் சொல்லக்கூடியவர்கள் இவர்கள் தான் என்பதை வந்து நாங்க என்ன செஞ்சு கொள்ளணும் ஆரம்பமாக. என்றால் நாங்கள் எல்லாம் ஆசிரியர்கள் சொன்னால் இவர்கள் தான் என்பதை நாங்க என்ன செய்யணும் ஆரம்பமாக எங்களுடைய மைண்டுக்கு எடுத்துக்கொள்ளணும். ஓகே, அடுத்தது வந்து ஆசிரியர்களாக இருக்கக்கூடிய எமக்கு சில பண்புகள் வந்து அத்தியாவசியமான சில பண்புகள் இருக்கிறது. அதுல வந்து சில பண்புகளை சொல்லியிருக்கிறேன். அதுல சில பண்புகளை மேலோட்டமாக என்றால் அத்தியாவசியமாக எங்களுக்கு தேவையான சில பண்புகளை சொல்லிட்டு நான் என்ன செய்யறேன் சப்ஜெக்டுக்குள்ள நுழையிறேன். அதுல முதலாவது வந்து இஹ்லாசுன் நிய்யா ஃபி தஅலீமில் இல்மி. தானே பொதுவாக ஆரம்பமாக என்ன ஒரு இபாதத்தை செய்யறதாக இருந்தாலும் இஹ்லாஸ் வந்து அத்தியாவசியமானது. இஹ்லாஸ் இல்லைன்னு சொன்னால் என்ன செய்யப்பட மாட்டாதென்றால் எங்களுடைய இபாதத்துகள் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அதனால தான் ஹதீஸ்ல வந்து இருக்குது, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை தொட்டு வந்திருக்கக்கூடிய ஹதீஸ், அவ்வலுன் நாஸி யுக்தா லஹும் யௌமல் கியாமத்தி ஸலாஸத்துன். கியாமத்துடைய நாள்ல அல்லாஹு தஆலா 3 மனிதர்களின் மூலமாகத்தான் அவனுடைய தீர்ப்பை ஆரம்பிப்பான். அதுல முதலாவது அவள் ஒருவர் வரஜுலுன் தஅல்லமல் இல்ம வஅல்லமஹு. இல்ம கற்றுக்கொண்டார், கற்பித்தார். வகர அல் குர்ஆன, குர்ஆனை வந்து ஓதினார், அதை போல அதையும் கற்றுக் கொடுத்தார். ஃபஉத்யபிஹி, இந்த மனிதர் வந்து கொண்டு வரப்படுவார் அல்லாஹ்விடத்துல, அல்லாஹுக்கு முன்னால கொண்டு வரப்படுவார். அப்ப ஃபஅர்ரஃபஹு நிஅமஹு ஃபஅரஃபஹா, அல்லாஹு தஆலா அவருக்கு கொடுத்த நியாமத்துகள் வந்து அவருக்கு சொல்லப்பட அவர் எனக்கு இந்த நியாமத்துகள் கிடைச்சிச்சு என்பதை வந்து ஏற்றுக்கொள்வார். கால ஃபமா அமில்த ஃபீஹா, அல்லாஹு தஆலா உனக்கு இந்த தந்த நியாமத்துல நீ என்ன செஞ்சாய்? கால, அவர் சொல்லுவாரு, தஅல்லம்துல் இல்ம, இல்மை நான் கற்றுக்கொண்டேன். வஅல்லம்துஹு, அத போல கற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கு கற்பித்தேன். வகரஅது ஃபீகல் குர்ஆன, உனக்காக வேண்டி குர்ஆனை கற்று அதையும் நான் என்ன செஞ்சேன் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுத்தேன். கால, அல்லாஹு தஆலா சொல்வான், கதப்த, நீ பொய் சொல்கிறாய். வலகின்னக தஅல்லம்தல் இல்ம, நீ இல்மை கற்றுக்கொண்டாய். ஏன்? லியுகால ஆலிமுன், நீ ஒரு ஆலிம் என்று சொல்லணும், மக்கள் உன்னை ஒரு ஆலிம் என்று சொல்லணும் என்பதற்காக வேண்டி நீ இல்மை கற்றுக்கொண்டாய். வகரஅத்தல் குர்ஆன, குர்ஆனையும் ஓதினாய். லியுகால காரிஉன், என்ன செஞ்சார்? மக்கள் உன்னை ஒரு காரி என்று சொல்லணும் என்பதற்காக வேண்டி குர்ஆனை ஓதினார். ஃபக்கத் கீல, அது என்ன செய்யப்பட்டுட்டால் உனக்கு சொல்லப்பட்டுட்டு. சும்ம உமிர பிஹி ஃபசுஹிப அலா வஜ்ஹிஹி ஹத்தா உல்கிய ஃபின்னார், அதற்கு பின்னால அந்த மனிதரை நரகத்துல கொண்டு போய்த்து, முகங்குப்பரை இழுத்து கொண்டு போய்த்து நரகத்துல வீசும்படி ஏவப்படும். அதனால் அல்லாஹு தஆலா இந்த நீயத்தை சீரில்லாமல் கற்பிப்பதை விட்டும் எங்கள் அனைவரையும் பாதுகாப்பானாக என்று வேண்டி, அதற்கு பின்னால தான் இப்னு உஸைமீன் ரஹ்மஹுல்லாஹ் அவர்களை தொட்டும் வந்திருக்கக்கூடிய ஒரு மகால், அவர்கள் ஒரு இது சொல்றாங்க என்னென்றால், கற்பிக்கக்கூடிய உலமாக்களுக்கு ஆசிரியர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு நசீஹத், நசீஹத்தி லிகுல்லி இன்சானின் தகல ஃபீ ஜாமியத்தின் யத்லுபு ஃபீஹல் இல்ம ஷர்இ வமா யுசானிதுஹு மினல் உலூம். தானே கற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால், எந்த அறிவை படிச்சாலும் பிரச்சனை இல்லை, உலூம ஷர்இய்யாவை படிச்சாலும் ப்ராப்ளம் இல்லை, அதற்கு உதவி செய்யக்கூடிய எந்த அறிவை படிச்சாலும் யுக்லிஸ லில்லாஹி தஆலா ஃபீ தலபில் இல்மி, அல்லாஹு தஆலாவை மார்க்கத்தை தேடுற விஷயத்துல, இல்ம தேட்டத்துல வந்து இஹ்லாஸாக இருந்து கொள்ளுமாறு நான் வேண்டிக் கொள்கிறேன். தானே அந்த கற்பதின் மூலமாக அவர் நாடனும் என்னென்றால், ரஃப் அல் ஜஹ்லி அன் நஃப்ஸிஹி, ஒன்று என்னிடத்தில் இருக்கக்கூடிய மடமை வந்து இல்லா போகணும். வஅன் கைரிஹி மினல் முஸ்லிமீன், அப்போ ஒருத்தர் ஒரு விடயத்தை கற்றுக்கொள்ளணும் என்று நோக்கமாக இருந்தால் அவரிடத்தில் இருக்க வேண்டிய நியத்து என்னென்றால், என்னிடத்தில் இருக்கக்கூடிய மடமை இல்லா போகணும், அத போல முஸ்லிம்கள்ல மற்றவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மடமையும் நான் இல்லாமல் செய்யணும் என்ற அந்த நியத்து வந்து அவருடைய உள்ளத்துல வரணும். நாங்க படிக்கக்கூடிய அறிவின் மூலமாக மார்க்கத்தை பாதுகாக்கிறது. அது பாதுகாக்கிறது என்பது வந்து எதன் மூலமாக இருந்தாலும் சரி, அவர் எழுதுறதின் மூலமாக அல்லது பேசுறதின் மூலமாக எதன் மூலமாக இருந்தாலும் சரி, மார்க்கத்தை பாதுகாக்கணும் என்ற எண்ணம் வந்து அவருக்கு படிக்கக்கூடிய அந்த எலும்புல வந்து வரணும். ஹத்தா யுஅத்திய மா யஜிபு அலைஹி, தானே அவருக்கு கடமையானதை அவர் நிறைவேற்றும் வரையில் என்ன செய்யணும், அவருடைய எண்ணம் நீயத்து வந்து சீரானதாக இருக்கணும். அப்ப பாருங்க, இதுல வந்து நீயத்து எப்படி வைக்கணும்ன்றதை வந்து எங்களுக்கு சொல்லித்தராங்க.
நியத்து வந்து எப்படி இருக்கணும், என்னல இருக்கக்கூடிய மடமையும் நீங்கணும், மற்றவர்கள் இருக்கக்கூடிய மடமையை நீக்கிறதற்கு காரணமானவனாகவும் நான் இருக்கணும் என்ற நியத் எண்ணம் வந்து எங்களுடைய உள்ளத்துக்கு வந்து வரணும் தானே. வகத் கால இமாம் அஹ்மத் ரஹிமஹுல்லா, இமாம் அஹ்மத் ரஹிமஹுல்லா சொல்றாங்க, அல் இல்மு லா யஅதிலுஹு ஷைஉன் லிமன் ஸலஹத் நிய்யத்துஹு. யாருடைய நியத் எண்ணம் சீரானதாக இருக்குதோ அதற்கு வந்து எந்த ஒன்றும் வந்து ஈடாக மாட்டாது, அதற்கு நிகரானது ஒன்றுமில்லை என்பதாக அஹ்மத் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்றாங்க. காலு வகைஃப ذلك யா அபா அப்துல்லா. அஹ்மத் ரஹிமஹுல்லா அவர்கள்ட்ட கேட்கப்பட்டு அதை எப்படி என்றால், யன்வி பிதாலிக ரஃப் அல் ஜஹ்லி அன் நஃப்ஸிஹி வ அன் கைரிஹி. தானே ஒன்று தனக்கு தன்னிலத்தில் இருக்கக்கூடிய மடமை நீங்கணும், அத போல மற்றவர்களுக்கு இருக்கக்கூடிய மடமை நீக்குவேன் என்ற அந்த நியத்து வாரதுதான் அவருடைய நியத் சீரானது என்பதற்கான ஒரு அடையாளம் என்பதாக அவர் சொல்ல. லாக்கின் பிஷர்த்தில் இஹ்லாசி. தானே நிபந்தனை என்னென்றால் இஹ்லாஸ் வந்து மன தூய்மை வந்து அத்தியாவசியமானது. அப்ப இஹ்லாஸோட தான் நாங்க இதை செய்யணும். அப்ப ஒரு ஆசிரியருக்கு இருக்கக்கூடிய பண்புகள்ல முதலாவது வந்து அவர் ஒரு இஹ்லாஸ் முஹ்லிஸாக மன தூய்மையுடையவராக இருக்கணும் தானே. அடுத்தது வந்து யக்ஸித பிதஅலீமிஹி வஜ்ஹல்லாஹி தஆலா. தானே கற்பிக்கிறதின் மூலமாக அல்லாஹுடைய பொருத்தத்தை நாடணும். வலா யக்ஸித தவஸ்ஸுலன் இலா கரதின் துன்யவியின். தானே துன்யாவினுடைய எந்த ஒரு நோக்கமும் வந்து அதன் மூலமாக அவருக்கு இருக்கக்கூடாது. கதஹ்சீலி மாலின் அவு ஜாஹின் அவு ஷுஹ்ரத்தின் அவு சும்அத்தின் அவு தம்யீஸின் அனில் அஷ்பாஹி அவு தகஸ்ஸுரின் பில் முஷ்தகிலீன் அலைஹி அவு நஹ்வி ذلك. தானே பணம் கிடைக்கணும், அல்லது எனக்கு வந்து பெரிய பிரபல்யமானவனாக நான் ஆகணும், அல்லது நான் வந்து என்ன செய்யணும் சொன்னால் மற்றவர்களை விட பிரத்யேகமானவனா என்பதாக மக்கவர்களிடத்துல வந்து பேசப்படணும், அல்லது வந்து என்ன பின்பற்றக்கூடியவர்கள் வந்து அதிகமாக இருக்கணும் என்ற இந்த எண்ணம் வந்து என்ன செய்யக்கூடாது என்றால் ஒரு ஆசிரியரிடத்துல தன்னை இல்மை கற்பிக்கக்கூடியவர் இடத்துல வந்து வரக்கூடாது. தன்னை இது வந்து 2வது பண்பு. அத போல வந்து 3வது என்னென்றால் ஏலம் அன்னத்த அலீம் அஹுவல் அஸ்லுல்லதி பிஹிய கவாமுத்தீன். தன்னை கற்பிக்கிறது தான் வந்து மார்க்கம் நிலையாக நிற்பதற்கான ஒரு அடிப்படை. இதன் மூலமாகத்தான் வந்து மார்க்கம் பாதுகாக்கப்படுகிறது, அறிவு பாதுகாக்கப்படுகிறது. தானே கற்பிக்கிறது என்பது தான் மார்க்கத்தினுடைய அடிப்படைகள்ல உண்டு. வாதமில் இபாதாத், இபாதாத்துகள்ல வந்து மிகவும் ஒரு வலிமையான இபாதத். கிஃபாயா, ஃபர்து கிஃபாயாவும் கூட தானே. அதனால இந்த ஃபர்து கிஃபாயாவான இபாதத்தை வந்து நாங்க என்ன செய்யணும், கட்டாயம் வந்து ஒவ்வொருவரும் வந்து நாங்க நிறைவேற்றணும் தானே. ஓகே, அல்லாஹு தாலா குர்ஆன்ல சொல்றான், வைத் அகதல்லாஹு மீசாகல் லதீன ஊதுல் கிதாப லதுபையினுன்னஹு லின்னாஸி வலா தக்துமூனா. தானே நாங்க உடன்படிக்கை எடுத்தோம் என்னென்றால் அஹ்லுல் கிதாபுகளிடத்துல மற்றவர்களுக்கு மனிதர்களுக்கு விளங்கப்படுத்தணும், என்ன செய்யக்கூடாது, மறைக்க கூடாது, மறைக்க வானாம் என்பதாக அவர்களிடத்துல நாங்க உடன்படிக்கை எடுத்தோம். இன்னல்லதீன யக்துமூன மா அன்ஸல்னா என்ற குர்ஆன் வசனத்திலேயும் அல்லாஹு தாலா தெளிவுபடுத்தணும். ஓகே, தன் இது வந்து ஆசிரியருக்கு இருக்கக்கூடிய பண்புகளை நான் சொல்லி கொண்டு வரேன். தன் முதலாவது வந்து இஹ்லாஸ் இருக்கணும், அடுத்தது அல்லாஹுடைய பொருத்தம் இருக்கணும். தானே அல்லாஹுடைய பொருத்தம் இல்லைன்னு சொன்னாலும் வந்து என்ன செய்யப்பட மாட்டாது. தானே அதே போல தான் வந்து நாங்க என்ன செய்யணும் என்றால் ஒரு ஃபர்து கிஃபாயா, கற்பிக்கிறது ஃபர்து கிஃபாயா என்ற அந்த அடிப்படையில வந்து நாங்க இப்ப எங்களுடைய தலையங்கத்துக்கு நாங்க நுழைவோம் தானே. ஓகே, அடுத்தது ஒரு ஆசிரியர் வந்து என்ன செய்யணும் என்றால் இஹ்தியாரு மன்ஹஜின் சஹ்லின் முனாசிபின், ஒரு இலகுவான பொருத்தமான ஒரு பாடத்திட்டத்தை வந்து தேர்வு செய்யக்கூடியவராக இருக்கணும் தானே. ஓகே, நாங்க எல்லாரும் வந்து குர்ஆனை கற்பிக்க கூடியவர்கள் தானே. இப்ப நாங்க குர்ஆனை கற்பிக்க கூடிய ஆசிரியர்கள் ஒன்று சேர்த்திருக்கிறோம். அப்ப குர்ஆனை கற்பிக்க கூடியவர்கள் தானே. ஓகே, குர்ஆன் கற்பிக்கிறதற்காக வேண்டி பயன்படுத்தக்கூடிய சில மன்ஹஜ்களை நான் இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறேன். சில மன்ஹஜ்கள் உதாரணமாக வந்து சொல்லுங்க, என்னென்ன மன்ஹஜில் இருக்குது ஸ்ரீலங்காவை பொறுத்து தானே. நான் ஸ்ரீலங்கா பொறுத்தனால் எங்களுடைய நிறுவனத்துல நாங்க என்னென்ன மன்ஹஜ்ல கற்பிக்கிறோம், வேற வெளி நிறுவனங்களை விட்டுட்டு தானே நாங்க எங்கட இதுல இந்த ஆன்லைன் இன்ஸ்டிடியூட்ல வந்து நாங்க என்னென்ன மன்ஹஜ்களை கற்பிக்கிறோம். என்ன பயம் பண்ணி கொண்டிருக்கிறீங்க, நீங்க பயம் பண்ணி கொண்டிருக்கீங்க, நாங்க மியூட் பண்ணி வச்சு கொண்டு இருக்கிறோம் அப்படியான்னு போயிட்டீங்களா எல்லாரும்? யாரும் இல்லை? ஒன்று நீங்க பேசவாகும், இல்ல நான் பேர் சொல்லி கூப்பிடவாகும். என்ன மன்ஹஜ் கற்பிக்கிறோம்? ஷேக் மன்ஹஜில் ஒன்றும் இல்லையா நிறுவனத்துல?
மன்ஹஜோட மீனிங் ஷேக் என்னது? மன்ஹஜ கொண்டு. ஓகே சரி தானே. அப்ப என்னென்றால் அந்த சொல் விலங்கல்லன்னு சொன்னால் தானே கேட்கொள்ளணும் தானே. என்னத்தை கற்பிக்கிறோம் மன்ஹஜன்னு சொன்னால் என்ன கற்பிக்கிறோம் நாங்க? தாலிம் குர்ஆன பிள்ளைகளுக்கு குர்ஆனை கற்பிக்கிறதற்காக வேண்டி எதை பயன்படுத்துறோம்? என்ன குர்ஆனை பயன்படுத்துறோம்? ஓகே, என்ன குர்ஆனை பயன்படுத்துறோம் அதுதான். ஷேக் வந்து நாங்க 2 குர்ஆனை வந்துட்டு என்ன செய்யறோம், பயன்படுத்துறோம். ஓகே அதுல ஒன்று காய்தா நூரானியா, அடுத்தது ஓகே வந்து இக்ரா குர்ஆன். 2 குர்ஆன் என்ன செய்யுது எங்கள்கிட்ட வந்துட்டு 2 என்ன ஃபாலோ பண்ணி கொண்டு போறோம். ரெண்டையும் பலம் பண்றீங்க. ஓகே தானே. நான் அப்ப உங்கள்கிட்ட அதிகமா கடைசியாக வந்து இதை நான் சொந்தமாக கேள்வி ஒன்றா வச்சிருந்தேன் கேட்போம்னு சொல்லிட்டு. அதை நான் லாஸ்ட்டுக்கு நாம் அதை பார்ப்போம். ஓகே தானே. சரி ஓகே தானே. அப்ப நானும் சில அந்த பாடத்திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறேன். குர்ஆனை கற்பிக்கிறதற்கான சில பாடத்திட்டங்களை மேலோட்டமாக சொல்லிக்கிறேன். எனக்கு தன் என்னிடத்தில் இருக்கக்கூடிய ஒன்று சொல்லியிருக்கிறேன். அது அல்லாம வந்து இன்னும் நிறைய சிலபஸ்கள் வந்து இருக்கு. ஸ்ரீலங்கா பொறுத்து வந்து என்ன குர்ஆன் மாசம் நடத்தக்கூடியவர்கள் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு குர்ஆன் இதுகள் நடத்துறாங்க. அதுல ஆரம்பமாக வந்து இக்ரா குர்ஆன் தானே. இக்ரா குர்ஆன் வந்து எத்தனை முஸ்தவாக்கள்? 5 முஸ்தவாக்கள் தானே. மொத்தமாக வந்து மினல் அவ்வல் இலல் ஹாமிஸ் தானே 5 முஸ்தவாக்கள் வந்து இக்ரா குர்ஆன். ஓகே, அடுத்தது வந்து அல் காயிதா அல் மதனியா. அல் காயிதா அல் மதனியா என்பதாக கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ஓகே, காயிதா மதனியா வந்து மஸ்ஜிது நபவியினுடைய மன்ஹஜ் தானே. மஸ்ஜிது நபவியில பிள்ளைகளுக்கு கற்பிக்கக்கூடிய ஒரு மன்ஹஜ் தான் வந்து காயிதல் மதனியா. ஓகே, அடுத்தது வந்து அல் காயிதா அன் நூரானியா தானே. காயிதா நூரானியா வந்து பொதுவாக எல்லா இடத்துல கைகள்லையும் இருக்கக்கூடிய ஒரு சாதாரணமான ஒரு புக் உண்டு. ஓகே, நான் இது 3ஐயும் தான் சொல்லியிருக்கிறேன். இது அல்லாத வேறு என்ன குர்ஆனை கற்பிக்கிறதற்காக வேண்டி பயன்படுத்தக்கூடிய ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய அந்த தாலீம் குர்ஆனை கற்பிக்கிறதற்காக பயன்படுத்தக்கூடிய அந்த இதுகள் பாடத்திட்டங்கள் தெரியுமே என்ன? சரி, சில கிதாபல் புக்ஸ்கள் வந்து ஷேக் சாஜித் வந்து எனக்கு அனுப்பியிருந்தார். அதனுடைய பேர்கள் வந்து இல்லை, அதனுடைய கவர் கூட இல்லை. கவர் இல்லாமலையும் வந்து என்ன செஞ்சிருந்தாரு, அனுப்பியிருந்தாரு. அதனால பேர்கள் இல்லை. இப்ப இது வந்து பேர் கிடைச்சதுகள், பேர் அல்லாம வேற பேர்கள். அவசரமாக நீங்க பேசணும் என்றால் வந்து நேரம் இல்லை. ஒரு நாங்க ஸ்டார்டிங்ல இருந்தே ஓதுவோம் ஒரு குர்ஆன். அது முதல்ல இருந்து பாவனையில இருக்கி தாலிமுல் குர்ஆன். ஓ ரப்பர் வடி. நான் நினைக்கிறேன் ஓயல் பாசி ஆலிமடின குர்ஆன் ஆகிமா. அப்படியாது அப்படி இல்லை போல இல்லையா? ஓகே, அப்படி இல்லை. ஓகே தனக்கு தாலிமுல் குர்ஆன் நாங்க ஒரு நொக்கத்தை 2 நொக்கத்தைன்னு சொல்லி படிக்கக்கூடிய அந்த குர்ஆன் தானே. ஓகே, அது அல்லாம வேற அடுத்தது மருதமுனையில ஒரு ஆள் குர்ஆன் நினைக்கிறேன், ஒரு நடிமையொத்தர் நினைக்கிறேன். அவங்க ஒரு குர்ஆன் உண்டும் அங்கே சைட்ல மருதமுனையில கொஞ்சம் ரீச்சா இருக்குது. அப்படியான ஒன்று ஃபாலோ பண்றாங்க. அதே போல அன்னைக்கு இப்ராஹிம் நினைக்கிறேன் நான், அவர்களையும் ஒரு மாவன சைட்லையும் சில டீச் பண்ணக்கூடிய மாதிரி நான் கண்டிருக்கேன், கடிப்பட்டிருக்கேன் ஷேக். ஓகே தானே. அப்ப என்னென்றால் இதெல்லாம் தானே மருதமுனை போல ஷேக் சாஜி சொல்றத போல வந்து இன்னும் சில குர்ஆன்கள் தானே குர்ஆன்கள் வந்து இருக்குது. ஓகே, ஆனாலும் வந்து பொதுவாக வந்து நீங்க இது பண்ணணும் என்னென்றால் குர்ஆன் எழுதுறதெல்லாம் முக்கியம் தானே. குர்ஆனை வந்து கோர்வை செய்யறது. ஓகே, அது வந்து இப்ப எனக்கு ஏண்டிய மாதிரி ஒரு குர்ஆனை வந்து என்ன செஞ்சு கொள்ளலாம், அதற்கு என்னுடைய வழிமுறைக்கு வந்து உருவாக்கி கொள்ளலாம். அதுல வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லை தானே. அது வந்து ஸ்ரீலங்கால வந்து என்னென்றால் நான் ஒரு குர்ஆன் மദ്രസா செய்யறேன் என்று ஆரம்பிச்சதோடு என்ன செய்யறேன்டால் எனக்கு ஏற்ற மாதிரி ஒரு குர்ஆனை வந்து நான் உருவாக்கி கொள்றேன். அப்படி அல்ல, நாங்க ஆரம்பமாக பார்க்கணும் என்னென்றால் நான் உருவாக்குறதற்கு முன்னால இந்த துறையில எழுதப்பட்டிருக்குதா, ஏதாவது ஒன்று எழுதப்பட்டிருக்குதா. ஏண்டால் முன்னையர்கள் ஏதாவது ஒன்று எழுதியிருந்தார்கள் என்றால் நிச்சயமாக வந்து அதில் இப்ப எழுதக்கூடியவர்களை விட பிரத்யேகமான அதிகமான தன்மைகள் வந்து அதுல இருக்கும். அதுக்கு உதாரணமாக நான் சொல்றேன் என்னென்றால் இன்றைக்கு நாங்க பார்க்கக்கூடிய இந்த குர்ஆன் என்னென்றால் காயிதா நூரானியா. இந்த காயிதா நூரானியான்றது மிகவும் ஒரு பழமையான ஒரு கிதாப் உண்டு தானே. ஏண்டால் எங்களுக்கு அது லேசி 16 பக்கம் 20 பக்கம் தான் ஐக்குது என்பதனால வந்து நாங்க என்ன செய்யறோம் என்றால் அதை ஒரு பெரிய ஒரு பொருட்டாக நாங்க எடுக்கிறல்ல. அதனால இன்றைக்கு நாங்க இந்த காயிதா நூரானியா என்று சொன்னால் என்னது,
இந்த காயிதா நூரானியாவினுடைய பிரத்யேகம் என்னது, மற்ற ஏனைய குர்ஆன்களை விட பிரத்யேகமாக இதில் இருக்கக்கூடியது என்ன என்றதை வந்து நாங்க பார்ப்போம். பார்த்துட்டு அதற்கு பின்னால மற்ற குர்ஆன்கள் அதை விட தானே சில நேரங்கள்ல அதை விட தானே இப்ப நான் சொல்லக்கூடியதை விட நீங்க சொல்லுவீங்க என்னென்றால் இல்ல என்ன இக்ரா குர்ஆன்ல வந்து இப்படி இருக்குது, காயிதா மதனியால் இப்படி இருக்குதுன்னு சொல்லி நாங்க என்ன செய்வோம், கடைசியில வந்து ஒரு தானே எங்களுடைய கருத்துக்களை நாங்க என்ன செய்வோம், கருத்துக்களை முன்வைப்போம் தானே, முன்வைச்சு நாங்க ஒரு இதோண்ட முடிவொண்டுக்கு வருவோம். ஓகே, இன்றைக்கு நாங்க பார்க்கக்கூடிய குர்ஆன் என்னென்றால் காயிதா நூரானியா. காயிதா நூரானியான்றது என்னது, ஹிய மன்ஹஜுன் தஅலீமியுன் முக்தஸருன் தானே, குர்ஆனை கற்பிக்கிறதுக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்தசர் என்றால் ஒரு சின்ன ஒரு புக் உண்டு. லிதஅலீமி கிராஅத்தில் குர்ஆனில் கரீம் பிதரீகத்தின் ஸஹீஹத்தின், நல்ல முறையில கற்பிக்கிறதுக்காக வேண்டி பயன்படுத்தக்கூடிய ஒரு சின்ன ஒரு குர்ஆன். அதோட நோக்கம் என்னது, வதஹ்தீஃபு இலா தஅலீமின் நுத்கி ஸஹீஹி லிஹுரூஃபில் லுகத்தில் அரபிய்யா, அரபு பாஷையினுடைய ஹர்ஃப்களை வந்து சிறந்த முறையில கற்பிக்கிறது. வகிராத்திஹா பிதரீகத்தி சலீமா, ஒன்று அரபு பாஷையினுடைய ஹர்ஃப்களை சிறந்த முறையில கற்பிக்கிறது, அடுத்தது சிறந்த முறையில ஓதுறதற்கு வந்து கற்பிக்கிறது. இது ரெண்டும் தான் அதனுடைய இந்த காயிதா நூரானியாவுடைய நோக்கம் தானே. ஓகே சரியா, காயிதா நூரானியா கண்டிருக்கிறீங்க தானே எல்லாரும், இல்லாட்டி புக்கை காட்டணுமா, காணாதவங்க யார் சரி இருக்கிறீங்களா? கண்டிக்கிறேன். ஓகே, இல்லாட்டி இப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க ஒரு மசாலாவை ஹல் பண்ணுவோமே தானே. என்ன மசாலா என்றால் பெண்களுடைய குரல் ஔரத்தண்ட அந்த மசாலா அந்த இதுல இருக்கிறாங்களோ தெரியாது, புடிவாதத்துல நாங்க பேச மாட்டோம் அப்படி இருக்கிறீங்களா யார் சரி? அந்த கொள்கையில இருக்கக்கூடியவங்க யார் சரி இருக்கிறீங்களா? அந்த கொள்கையில வந்து அந்த தானே இல்ல நாங்க பெண்கள் தானே பேச மாட்டோம், எங்களுடைய குரல் வந்து ஔரத், அதனால நாங்க என்ன செய்ய ஒன்றும் பேச மாட்டோம் அப்படி வந்து இருக்கிறீங்களா யார் சரி? பேசினால்தான் என்ன செய்யலாம்னு சொன்னால், என்றால் இதற்கு பின்னால வந்து உச்சரிக்க சொல்லுவான், எழுத்துக்கள் வந்து பேர் சொல்லி உச்சரிக்க சொல்லுவான் தானே. அதனால நீங்கள பேசினால்தான் என்ன செய்யலாம்னா, ஏன்டா இப்ப 5 மணி ஆகிட்டு, எனக்கு தரப்பட்ட டைம் வந்து 1.5 மணித்தியாலும் தன் அதுல இன்ட்ரோலும் கொடுக்கணும் என்பதாக கேட்டாரு. அப்ப தன் இப்ப 5 கிட்டத்தட்ட 5 ஆகிட்டு இப்பதான் ஆரம்பிச்சு வைக்கிறேன், காயிதா நூரானியா என்னன்றதை வந்து ஆரம்பிச்சுக்கிறேன் இப்பதான். நீங்க டக் டக்குன்னு விட சொன்னீங்களா டக் டக்குன்னு எங்களுக்கும் பெய்திரலாம் தானே. அப்ப காயிதா நூரானியா கண்டிக்கிறீங்க எல்லாரும். ஆமா. ஓகே சரி, அஸ்ஸுகூத் அலாமத்துல் கபூல் தானே. ஓகே, அமைதியா இருக்கிறது வந்து அடையாளம் தானே. அதனால நாங்க என்ன செய்வோம், அடுத்ததுக்கு போவோம். ஓகே, காயிதா நூரானியாவுடைய பிரத்யேகமான தன்மைகள்ல உண்டு தானே தப்சீத்து தஅல்லுமு தஜ்வீத், தஜ்வீத கற்பிக்கிறத வந்து இலகுபடுத்தும். அது எப்படி இலகுபடுத்துறேன்னு சொன்னால், அல் காயிதத்து நூரானியா துஸஹிலு அலல் முதஅல்லிமீன தஅல்லும கைஃபியத்தி நுத்கில் ஹுரூஃபி பிஷக்லின் சலீம், தன் எப்படி ஹர்ஃப்களை கற்பிக்கணும் என்றதை வந்து காயிதா நூரானியா இலகுவான முறையில் சொல்லித்தரும் தானே. அதற்கு நான் ஒரு உதாரணம் சொல்றேன் என்னென்றால், இந்த காயிதா நூரானியா வந்து என்னென்றால் ஷேக் தெரியும், ஷேக் சாஜிதே தெரியும், மஜ்முஅத் ஃபுர்கான் என்று சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம் வந்து இப்ப இந்த காயிதா நூரானியா தான் அவங்களுடைய சிலபஸ். அவங்களுடைய சிலபஸ் இதை வச்சு அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னால், அவங்களிடத்துல கிட்டத்தட்ட $125 பே பண்ணி வந்து என்ன செய்யணும் என்றால் அவங்களுடைய இந்த காயிதா நூரானியா படிக்கணும். அது நீங்க என்ன இஜாசா எடுத்த ஹாஃபிதாவாக யாராக இருந்தாலும் சரி, $125 சொல்றது கிட்டத்தட்ட வந்து இப்பயுடைய பெருமானம் வந்து கிட்டத்தட்ட எவ்வளவு என்றால் 400 கிட்டத்தட்ட 20,000 ரூபாய் கட்டி நாங்க என்ன செய்யணும், அதை வந்து படிக்கணும். படிச்சுட்டு அதற்கு பின்னால வந்து எக்ஸாம் ஒன்று வைப்பாங்க. அந்த எக்ஸாமை வைக்கக்கூடியவர்கள் யாருன்னு சொன்னால், அவங்கள பயிற்றுவிக்கப்பட்ட காயிதா நூரானியால பயிற்றுவிக்கப்பட்ட பெரும் பெரும் காரிகள். இவங்க தான் வந்து என்ன செய்யற எக்ஸாமை வைக்கிற. அவர்களிடத்துல என்னென்றால் 100க்கு 100% பார்ப்பாங்க. அதுல நான் ஒன்று சொல்றேன் என்றால், கிட்டத்தட்ட வந்து நான் 2000ஆம் ஆண்டு ஹிஃபல் செய்ய சேர்ந்ததிலிருந்து 2020 25 கிட்டத்தட்ட 25 வருஷம் குர்ஆனோட இருக்கிறேன். நான் காயிதா நூரானியா எக்ஸாம் எழுதி ஃபெயில் ஆனேன். தெரியும், ஷேக் சாஜிதே தெரியும். அந்த நாள் நான் எப்படி என்னுடைய அழுக எப்படி இருந்தேன்றது வந்து நான் எழுதியும் வந்து மிச்சங்காலம் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு ஒன்னரை வருஷத்துக்குள்ள உட்பட்ட காலத்துக்குள்ள ஃபெயில் ஆனேன். ஏன் நாங்க நினைச்சு கொண்டு இருக்கிறோம் என்னன்னு சொன்னால் வந்து, நாங்க படிச்சுட்டோம், படிச்சு முடிஞ்சு இதுக்கு முன்னால எங்களுக்கு மேல படிக்க ஒன்றும் இல்லை. அப்படித்தான் எங்களுடைய எல்லாத்துடும் எண்ணமும். நானும் வந்து அப்படித்தான் நினைச்சு கொண்டிருந்தோம். ஓகே அம்மா, நாங்க 2000ஆம் ஆண்டுல இருந்து 2025 வரை எழுத்த மொழிறதாக இருந்தால் இதை விட என்ன மொழி ஆயிக்குது, அப்படித்தான் நாங்க நினைச்சு கொண்டிருக்கிறோம். ஆனால் அப்படி அல்ல.
ஆனால் உண்மையான யதார்த்தம் என்றால் நாங்க இன்னும் எவ்வளவு படிக்கணும் என்றதை வந்து அந்த யாரு சரி அந்த செமினார்ல சேருவீங்க என்றால் படிச்சவங்க இருப்பீங்க. சில நேரம் வந்து நான் சிலர்களுடைய அந்த இதுல பார்த்த நேரத்துல தானே சிலர்கள் இது அனுப்பியிருந்தாங்க, சிவி அனுப்பியிருந்தாங்க. அதுல பார்த்த நேரத்துல அவங்க இஜாசா எடுத்து அதுல வந்து முடிச்சிக்கிறாங்க. தானே யாருன்னு பேர் சரியா எனக்கு ஞாபகம் இல்ல, உஸ்தாதாவாக வந்து எடுத்த என்பதாகவும் சொன்னார் ஷேக் சாஜித். அப்ப என்னென்றால் அப்ப முடிச்சவங்க அப்ப அவங்கள்ட்ட கேட்டு பார்த்தா தெரியும் தானே. அப்ப அதனால இது வந்து என்னென்றால் ஒரு நாங்க அலிஃப் பா சொல்லிட்டு போறோம் என்பது வந்து ஒரு இலகுவான ஒரு முறை அல்ல தானே. அப்ப என்னென்றால் எழுத்துக்களை சிறந்த முறையில எப்படி சொல்லணும்ன்றதை வந்து சொல்லி தருவாங்க ஒவ்வொரு எழுத்தும் தானே. இப்ப நான் உதாரணமா சொல்றேன் என்றால் இப்ப அலிஃப் ப த ஹ ஜீம் ஹ ஹோ நாங்க மொழிய கொலைய விளங்கணும் என்னென்றால் எந்த எழுத்து தஃபீமான எழுத்து எந்த எழுத்து வந்து தர்க்கைக்கான எழுத்துன்றது வந்து விளங்கணும். அப்ப என்னென்றால் எழுத்தை வந்து அப்படி நாங்க மொழியணும். ஏனால் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய நேரத்துல ஒவ்வொரு எழுத்தும் அதனுடைய நாங்க என்ன செய்யறது இல்ல, பிள்ளைகளுக்கு இதுதான் அதனுடைய சிஃபத்துன்னு நாங்க சொல்லி கொடுக்கறதும் இல்ல, இதுதான் அதனுடைய மஹ்ரஜ் என்பதை நாங்க சொல்லி கொடுக்கறதும் இல்லை. ஆனால் எழுத்து அதற்கேற்ற மாதிரி நாங்க முஅல்லிமாக்களாக இருக்கக்கூடிய நாங்க உச்சரித்தால் புள்ள என்ன செய்யும் என்றால் அதுக்கேற்ற மாதிரி பயிற்றுவிக்கப்படும். இது அவங்களுடைய அடிப்படை. காய்தா நூரானியா படிப்பிக்கக்கூடிய அந்த மஜ்மு ஃபுர்கானுடைய அடிப்படை என்னென்றால் அவங்க இஜாசா படிக்கக்கூடியவர்களுக்கு மாத்திரம்தான் காய்தாக்களை தானே. இல்ஹாரன் சொன்ன அதனுடைய காய்தா இதுதான், இதுகாமினுடைய காய்தா இதுதான், மத்தினுடைய சட்டத்தினுடைய காய்தா இதுதான், தஃபீம் செய்யக்கூடிய எழுத்துக்கள் இதுதான் என்றதை வந்து சொல்லி கொடுப்பாங்க. அது அல்லாம மற்றது எல்லாமே அவர்களுடைய மொழித்தலும் கலரும் தான். இது அல்லாம வேறொன்றையும் வந்து அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, பயன்படுத்த மாட்டாங்க தான். அப்ப என்னென்றால் இந்த காய்தா நூரானியா எழுத்துக்கள் எப்படி உச்சரிக்கணும் என்பதை வந்து கற்பிக்குது, நல்ல முறையில எப்படி உச்சரிக்கணும். அடுத்தது வந்து ஹரக்கத்துகள் தானே. ஃபத்ஹா தம்மா கஸ்ரா, ஃபத்ஹா கஸ்ரா தம்மா தானே. இந்த ஹரக்கத்துகளை பயன்படுத்துறதற்கு வந்து எங்களுக்கு உதவி செய்யுது. என்றால் பொதுவாக வந்து நாங்க அதிகமானவர்கள் நாங்க சிலர்களுக்கு வந்து கற்பிக்கக்கூடிய நேரத்தில் என்றால் ஜவர் ஜேரு பேசு என்றதை வந்து பாடமாக்கி இருப்பாங்க. அவங்களுக்கு ஃபத்ஹா கஸ்ரா தம்மான்னு சொல்லிக் கொடுக்கக்கூடிய நேரத்தில் அது வந்து கஷ்டமாக இருக்கும். என்றால் பொதுவாக நாங்க கொண்டு விளங்கணும் என்றால் அரபை வந்து அரபு பாசையோடு சார்ந்ததோடு தான் நாங்க படிக்கணும். ஜவர் ஜேரு பேசு என்பது வந்து உருதோடு சம்பந்தப்பட்டது. அதனால அதை விட்டுட்டு நாங்க என்ன செய்யணும் என்றால் எங்க தானே அரபை நாங்க கற்பிக்கிறோம், அரபு குர்ஆன் ஓதுறதற்கு பிள்ளைகளை கற்பிக்கிறோம் என்று சொன்னால் அதோட சார்ந்த ஃபத்ஹா கஸ்ரா தம்மா இந்த ஹரக்கத்துகளை வந்து என்ன செய்யும், இந்த காய்தா நூரானியாக வந்து கற்பிக்குது. ஒன்று எழுத்துக்கள் எப்படி உச்சரிக்கணும் என்றதை வந்து எங்களுக்கு கற்பித்து தருது. அடுத்தது வந்து ஹரக்கத்துகளை வந்து எப்படி மொழியணும் என்பதையும் வந்து கற்பித்து தருது தானே. ஓகே, கடைசியாக நாங்க தான் பார்ப்போம். ஓகே, அடுத்தது வந்து காய்தா நூரானியா பாத்தீங்கன்னு சொன்னால் அத்ததர்ருஜு ஃபித் தஅல்லும். تبدأ القاعدة النورانية بتعليم الحروف الهجائية من الألف إلى الياء. தன காய்தா நூரானியா பார்த்தவங்களுக்கு தெரியும் என்னென்றால் ஃபர்ஸ்ட்டுக்கு அலிஃப் பா தா சா சொல்லி யா வரையில சொல்லும். அதுபோறவு வந்து படித்தரமாக ஒவ்வொரு படிப்படியாக வந்து மேல போகும் தானே. இரண்டாவது பாடம் வந்து எழுத்துக்களுடைய வடிவங்கள் எங்களுக்கு சொல்லித்தரும். எழுத்துக்களுடைய வடிவங்கள் என்றால் குர்ஆன்ல வந்து உதாரணமாக நாங்க பா என்று படித்தால் அந்த பாவினுடைய ஒரு வடிவம் இல்ல குர்ஆன்ல வாரது, பல வடிவங்கள் வந்து மாறி மாறி வரும். அப்ப அந்த வடிவங்கள் எங்களுக்கு என்ன செய்யும் என்றால் படித்தரமாக இரண்டாவது பாடமாக வந்து அந்த வடிவங்களை சொல்லித்தரும். அதற்கு பின்னால வந்து அல் ஹுரூஃபுல் முகத்தா துண்டிக்கப்பட்டு வரக்கூடிய எழுத்துக்கள். ஏன் அதை சேர்த்திக்கிறாங்க என்றால் முன்னால தனித்தனி எழுத்துக்கள் அலிஃப் லாம் மீம் தானே. அப்ப லாம் மீம் அலிஃப் லாம் மீம்ல வந்து அப்ப அந்த தனித்தனி எழுத்துக்களை படித்தரும், ஹரக்கத்துகளை படித்தரும், தன்வீனை படித்தரும். அப்ப இதெல்லாம் படித்தந்துட்டு என்ன செய்யும் என்றால் ஒரு பயிற்சியை வந்து கொண்டு வருவாங்க. இப்ப உதாரணமாக நான் சொல்றேன் என்றால் ஹம்சா ஃபத்ஹா அ தானே, பா ஃபத்ஹா ப அப, தால் ஃபத்ஹத்தேன் தன் அபதன். அப்ப இதை வந்து என்ன செய்வாங்க என்றால் மூணாவது ஆறாவது பாடமாக இந்த பயிற்சியை கொண்டு வருவாங்க. அதற்கு முன்னால ஃபத்ஹா வந்தால் எப்படி மொழியணும் என்றதை சொல்லி தருவாங்க, தன்வீன் வந்தால் எப்படி மொழியணும் என்றதை சொல்லி தருவாங்க. இப்படி என்ன செய்வாங்க என்றால் மேல மேல கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மேல போவாங்க. இப்ப இது கடைசி வரையில தானே வதன்தகிலு தத்ரீஜியன் இலா தஅல்லுமில் மகாத்திஇ மிம்மா யஜஅலுஹா முனாசிபத்தன் லில் அத்ஃபாலி வல் முப்ததியின். தானே அத்ஃபால்களுக்கு மாத்திரமல்ல, சின்னவர்களுக்கு மாத்திரமல்ல, வல் முப்ததியின் குர்ஆன ஆரம்பத்துல கற்கக்கூடியவர்கள், அது சின்னவர்களாக இருந்தாலும் சரி பெரியவர்களாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் ஒரு பொருத்தமான முறையில வந்து என்ன செஞ்சுக்கிறாங்க, அதை ஒரு படித்தரமாக கொண்டு போறதற்கு வந்து
காய்தா நூரானியா வந்து கோர்வை செஞ்சிக்கிறாங்க. ஓகே, அடுத்தது வந்து அத்தர்கீசு அலன் நுத்கி சலீம் من خلال التدريب على مخارج الحروف والنطق الصحيح تساعد القاعدة النورانية في تحسين جودة القراءة وتجنب الأخطاء في تلاوة القرآن. இப்ப பிள்ளைகளுக்கு நாங்க எழுத்துக்கள் ஆரம்பத்திலிருந்து அலிஃப் பாவை ஒழுங்கான முறையில சொல்லி கொடுக்கறதின் மூலமாக என்ன செய்யும் என்றால் அந்த பிள்ளை பின்னால வரக்கூடிய நேரத்துல பிளவிடாம எழுத்துக்களை அதற்கு அந்த மகரஜ கொடுத்து சிறந்த முறையில உச்சரிக்கும். இல்லாட்டி என்ன நடக்கும்னு சொன்னால், இப்ப உதாரணமாக நாங்க என்ன சொல்றேன்டால், ஆரம்பத்துல பிள்ளைகளுக்கு நாங்க பா தா சா இதுகளை வந்து மகரஜையும் பார்க்காம சும்மா சொல்லி கொடுத்து என்ன செய்ய மாட்டால் கடைசியில பிள்ளைகள் ஒரு நிலைமைக்கு வரக்கூடிய நேரத்துல கீழே இருக்கக்கூடிய எங்களுக்கு ஏசுவாங்க. ஆசிரியர்களுக்கு வந்து நிச்சயமாக வந்து ஏசுவாங்க. என்றால் என்னுடைய ஆசிரியர் நான் ஆரம்பத்துல படிக்கக்கூடிய நேரத்திலே என்னைய திருத்தி இருந்தால் என்ன. ஓகே, யாருடைய சவுண்ட் வந்து இடையில வந்து சவுண்ட் வருது, உங்களுடைய மைக்க கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க. யாரோ லவுட்ல போட்டிக்கிறாங்க போல தானே. ஓகே, அப்ப என்னென்றால் அப்ப இது வந்து என்னென்றால் இந்த மகரஜுகளை தன் சிறந்த முறையில சொல்லி கொடுக்கறதின் மூலமாக பிள்ளைகள் வந்து அதற்கு பயிற்றுவிக்கப்பட்டு மேலால போகக்கூடிய நேரத்திலையும் சிறந்த முறையில உச்சரிப்பாங்க. நாங்க சின்னத்திலே பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கலன்னு சொன்னால் என்ன நடக்கும் என்றால் பிள்ளைகள் வந்து பிழைக்கு வந்து பயிற்றுவிக்கப்படுவாங்க தானே. அதனால ஃபெஸ்டுக்கு நாங்க தெரிஞ்சு கொள்ளணும், நாங்க உச்சரிக்கிறது சரியா பிழையா என்ற ஆசிரியர் என்ற ரீதியில நாங்க அதை எங்களுடைய எழுத்துக்களை எங்களுடைய மகாராத்துகளை வந்து நாங்க வளர்த்து கொண்டு இருக்கணும் தானே. பொதுவாக வந்து நான் பொதுவாக சொல்றது என்னென்றால், நாங்க எல்லாரும் நினைச்சு கொண்டு இருக்கிற நாங்க எல்லாம் காரிகள், நாங்க ஹிஃபுல் என்றால் எங்களுக்கு வந்து என்னமென்னு சொன்னால், ஏன்னா நாங்க பாக்குறது எல்லாம் வந்து எங்களுக்கு கீழே இருக்கிறவங்களை தான் பாக்குற, மேல இருக்கக்கூடியவங்களை யாரையும் நாங்க பாக்குறது இல்லை. இப்ப ஏண்டால் கீழே இருக்கக்கூடியவங்களை பார்த்துட்டு இவருக்கு ஃபாத்திஹா சூரா ஓத தெரியாது, எனக்கு மாஷா அல்லான்னு என்ன செய்யறேன், நான் நல்ல தஜ்வீதாக நல்ல ஓதுறேன், அப்படி அல்ல தானே. நாங்க ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும், எங்களுக்கு மேலால இந்த குர்ஆன்ல எந்த அளவுக்கு வளர்ந்திக்கிறாங்க தானே, உச்சரிப்புகள் வந்து எந்த அளவுக்கு வளர்த்தி. ஏன்றால் நாங்க ஓதக்கூடிய நேரத்துல ஒவ்வொரு எழுத்தையும் வந்து எப்படி நுணுக்கமா பார்ப்பாங்களோ வாயை பார்த்து படிப்பாங்க, எழுத்து சரியா பிள்ளையான்னு சொல்லி தானே. வாய்த்தான் மெயின். என்றால் பொதுவாக தான் நீங்க ஷேக் ஐமன் சுவைத் அவருடைய துக்தூர் ஐமன் சுவைத் அந்த இதை புக்குகள் எடுத்து பார்த்தால், அவருடைய மக்காத்தே தானே யூடியூப்ல போய்த்து அவருடைய வீடியோகளை பார்த்தால் அவர் சொல்லக்கூடிய சில விடயங்கள் வந்து எங்களுக்கு கூட ஆச்சரியம். என்றால் அவர் சொல்லக்கூடிய எழுத்துக்களை வந்து உச்சரிக்கிறாரு என்றால் அவர் சொல்றது, இப்ப நாங்க என்னென்றால் பா சொல்லக்கூடிய நேரத்தில் சிலர்களுடைய இந்த உதடு விம்மி உதடும் சொக்க விம்மி தன் சொக்கையும் வந்து இப்படி வீங்கி வரும். ஆனால் ஒரு எழுத்தை நாங்க சொல்லக்கூடிய நேரத்துல இன்னொரு அந்த எழுத்தினுடைய மஹ்ரஜ் அல்லாம இன்னொரு மஹ்ரஜுடைய இடத்துக்கு வந்து அந்த உச்சரிப்பை நாங்க கொண்டு போவோமாக இருந்தால் அந்த எழுத்து உச்சரிக்கிறது வந்து 100% பிழை. இப்ப நான் உதாரணமா சொல்றேன் என்றால் வாத் தானே, வாத் சொல்லக்கூடிய நேரத்தில் சிலர்கள் வாத் 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 சொல்லி என்ன செய்வாங்க என்றால் இந்த சொக்கையை வந்து விம்ம வைப்பாங்க. யார் அப்படி சொல்றாங்களோ அது வந்து பிழை. ஏண்டால் வாதினுடைய மகரஜ் என்னது, நாக்கினுடைய தொங்கல் அல்லது நாக்கினுடைய 2 தொங்கல்களும் மேல வந்து பல்லுக்கு வந்து போய் படணும் தான், இப்படி மேல தூக்கிப்பட்டு படணும். எப்படி வாது வாது அப்படி என்ன செய்யணும், மேல பெய்த்து படணும். நாங்க அதை இலகுபடுத்துறதுக்கு என்ன செய்ய மாட்டால் காத்த உள்வாங்கி வாது வாது என்று சொல்லக்கூடிய நேரத்துல எங்களுடைய இந்த சொக்கைகள் வந்து வீங்கி என்ன செய்யும் என்றால் அந்த எழுத்தை பிழையாக்கும். அப்ப என்னென்றால் எந்த இடத்திலிருந்து எந்த மஹ்ரஜ் வந்து வெளியாகுதோ அந்த இடத்துல நாங்க உண்மையாக எங்களுடைய நாக்க உதட தானே பல்ல வச்சு நாங்க எழுத்தை வெளியாக்குவோம் என்றால் நிச்சயமாக எழுத்து வந்து சரியாக வெளியாகும். தஃப்ஹீமும் இல்லாம எந்த எழுத்து நோமலாக சொல்லணுமோ அந்த எழுத்து நோமலாகவும், எந்த எழுத்து உரமாக சொல்லணுமோ அந்த எழுத்து உரமாகவும் வந்து என்ன செய்யும், வெளியாகும். நாங்க என்ன செய்யல என்றால் அந்த மஹ்ரஜ படிக்கல்ல, அந்த மஹ்ரஜினுடைய இடத்துல வந்து நாங்க பயிற்சி செய்ய படிச்சிருந்தாலும் பயிற்சி எடுக்கல தான் வந்து எங்களை இன்னும் பிழையாக்கும் தானே. அதனால நாங்க என்ன செய்யணும் என்றால் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய பிள்ளைகளுடைய கிராத்தை சிறந்த முறையில நாங்க வளர்க்கணும் என்றால் நாங்க ஃபெஸ்டுக்கு வந்து படிச்சு கொள்ளணும் தானே. அப்ப காயிதா நூரானி என்ன செய்யும் என்றால் கிராத்தை வந்து அழகானதாக ஆக்குறதற்கு, பிள்ளைகளுடைய தன்னை ஓதக்கூடியவர்களுடைய அந்த திலாவத்துல பிழை இல்லாமல் ஆக்குறதற்கு ஒரு காரணமாக இந்த காயிதா நூரானியா வந்து இருக்குது தானே. அடுத்தது வந்து குர்ஆனோட வந்து எங்களுக்கு ஒரு மிகவும் உறுதியான ஒரு தன்மையை வந்து இந்த காயிதா நூரானியா உருவாக்குது தானே. ஏனால்
இந்த காயிதா நூரானியா கொண்டு வரக்கூடிய உதாரணங்கள் எல்லாமே வந்து குர்ஆனோட சம்பந்தப்பட்ட உதாரணங்களை தான் கொண்டு வருவாங்க. அது அல்லாத உதாரணங்கள் கொண்டு வர்றது வந்து இல்லை. அதனால குர்ஆனோட வந்து எங்களுக்கு ஒரு உறுதிப்பாடை வந்து இந்த காயிதா நூரானியா வந்து உருவாக்குறது தானே. அடுத்தது வந்து தஃபாவுல் தத்பீக் தானே. இதன் மூலமாக என்ன செய்யுதுன்னு சொன்னால் யதிம்மு தஅலீமுல் முத்தஅல்லிம் கைஃப தம்ஜில் ஹுரூஃபி வல் கலிமாத்தி பிஷக்லின் ஸஹீஹின். தன காயிதா நூரானியாவை பொறுத்த வகையில் என்னென்றால் அவங்களுடைய 13 பாடத்துக்கு பின்னால தான் வந்து பொதுவாக எழுத்துக்கள் சொற்களை தொடராக சேர்த்து கொண்டு போக விடுவாங்க. அதற்கு முன்னால் இருக்கக்கூடிய எல்லா பயிற்சிகள்லையும் வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் ஒவ்வொரு எழுத்தாக ஹரக்கத்துகளை நாங்க சொல்லி ஒவ்வொரு எழுத்தாக சேர்க்கணும். அப்படி சேர்த்தால் தான் என்ன செய்யும் சொன்னால் பிள்ளைகளுக்கு ஒரு பயிற்சி வந்து வரும். நான் சொல்லலன்னு சொன்னால் காயிதா நூரானி ஒரு சின்ன ஒரு புக் தான். நீங்க ஒவ்வொரு நாளும் வந்து பிள்ளைகளுக்கு 5 எழுத்து 10 எழுத்து படிச்சு கொடுக்கணும்ன்றது வந்து அவசியமே இல்லை. பொதுவாக வந்து நான் சொல்ற ஒரு அடிப்படை என்னென்றால் நீங்க 28 எழுத்துக்கள் இருக்குது தன் அரபினுடைய எழுத்துக்கள் 28 எழுத்துக்களையும் சொல்லி கொடுக்கிறதற்கு நீங்க 2 மாசம் எடுங்க 3 மாசம் எடுங்க. ஆனால் நல்ல முறையில சொல்லி கொடுங்க, உச்சரிப்பான முறையில சொல்லி கொடுங்க. ஃபெஸ்டுக்கே அந்த பிள்ளைக்கு நீங்க அலிஃபா அந்த 28 எழுத்துக்களுக்கும் ஒரு 3 மாசம் எடுத்து சொல்லி கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை. சிறந்த முறையில ஒவ்வொரு எழுத்துக்களாக பாடமாக ஆக்கி நல்ல முறையில் உச்சரிக்கிறதற்கு பழக்கிட்டீங்க என்றால் அதற்கு பின்னால அந்த பிள்ளைகளால எங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லை. இலகுவான முறையில் என்ன செய்யும் என்றால் எழுத்துக்களை உச்சரிக்கும். அதுக்கு பின்னால ஃபத்ஹா கஸ்ரா தம்மாவை சொல்லி கொடுக்கணும், ஃபத்ஹத்தைன் கஸ்ரத்தையும் தம்மத்தைன்னு சொல்லி கொடுக்கணும். அதுக்கு பின்னால தன்னை கலரை சொல்லி கொடுத்தால் காயிதா நூரானியால கலரை சொல்லி கொடுத்தால் அந்த பிள்ளைகள் என்ன செய்யும் அதற்கு பின்னால ஓதிக்கொண்டு போகும் தானே. அதனால நாங்க ஆரம்பத்திலிருந்தே பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கக்கூடியதை பிழை இல்லாம சிறந்த முறையில சொல்லி கொடுத்தால்தான் பின்னால வந்து அந்த பிள்ளைகள் வந்து எங்களுக்கு துவா செய்யும். நாங்க எப்ப என்ன செய்யறோம் எங்களுக்கு நாங்க தெரிஞ்சதை வந்து சொல்லி கொடுத்துட்டு போவோமோ பின்னால் அந்த புள்ள ஒரு மேற்படிப்பு படிக்கக்கூடிய நேரத்துல என்ன செய்யும் என்றால் எங்களுடைய உஸ்தாத் முஅல்லிமகள் நல்ல முறையில சொல்லி தந்திருந்தால் நாங்க என்ன செஞ்சிருக்க மாட்டோம், இந்த அளவு கஷ்டப்பட்டு இருக்க மாட்டோம் என்பதாக வந்து யோசிக்காம இருப்பாங்க தானே. அதனால ஹர்ஃபுகள் எப்படி ஒவ்வொன்றாக சேர்க்கிறன்றதை அதையும் படித்தரமாக ஒவ்வொன்றாக வந்து இந்த காயிதா நூரானி எங்களுக்கு சொல்லி தந்து கொண்டு போகும் தானே. அடுத்தது வந்து மிகவும் இலகுவான ஒரு புக் தானே. மாணவர்களுக்கு யும்கினுல் துல்லாபி ஐய தஅல்லமு மின் ஹிலாலில் காயிதா ஃபி ஃபத்ரத்தின் ஸமனியத்தின் கஸீரத்தின். பெரிய ஒரு காலம் வந்து அவங்களுக்கு தேவையில்லை அதை படிக்கிறதுக்கு. கிட்டத்தட்ட 16 பாடம் 17வது பாடம் வந்து ஏற்கனவே வந்து எல்லா பாடத்துக்குமான ஒரு பயிற்சி தான் வந்து 17வது பாடம். அதுல வந்து எத்தனையோ பாடங்கள் பயிற்சியுடைய பாடங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க. காயிதா நூரானியா பின்னால பார்க்கக்கூடிய ஒரு இலகுவான ஒரு புக் கொண்டு தான் காயிதா நூரானியா. அடுத்தது வந்து என்ன என்றால் காயிதா நூரானியா பொறுத்த வகையில் அது நான் ஏற்கனவே சொன்னதை போல நவரியா தானே. நான் என்ன என்றால் அடிப்படைகளை சொல்லி கொடுக்க தேவையில்ல, அதை வந்து என்ன தத்பீக்கி பிள்ளைகளை வந்து பயிற்றுவிக்கிறதின் மூலமாக அந்த நவரியாக்களை உள்வாங்குவாங்க தானே. தக்கூமுல் காயிதா அலா மபுத இத்தத்பீக்கில் அமலி என்னென்றால் பிள்ளைகளை பயிற்றுவிக்கிறதின் மூலமாக காயிதா தன் நதரியாக்கள் சொல்றது வந்து என்னென்றால் இல்ஹார் சொல்றது வந்து இதுதான் என்பதாக நாங்க படிப்போம் தானே. அதே போல மத்தினுடைய சட்டம் என்ன என்றதை வந்து நாங்க எழுத்துல படிக்கிறது தான் நதரியாக்கள். ஆனால் தத்பீக்கின்னு சொல்றது என்னென்றால் பிள்ளைகளை வந்து பயிற்றுவிக்கிறது, எப்படி ஓதணும் என்றது வந்து பயிற்றுவிக்கிறது. அப்ப காயிதா நூரானியா மெயினாக செய்யற வேலை என்னென்றால் பிள்ளைகளை வந்து பயிற்றுவிக்கிறது தான். நதரியாக்களை வந்து அவங்க எந்த இடத்துல வந்து அல்ல இல்ஹார் இதுகாம் இக்ஃபான்னு மேலோட்டமாக கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆனால் பெரிய டைம் ஒன்று எடுத்து என்ன செய்ய மாட்டாங்க, அதை வந்து சொல்லி கொடுக்க மாட்டாங்க. என்ன செய்யறாங்க என்றால் உச்சரிப்பு எப்படி இருக்குது, எப்படி உண்ணா கொடுக்கணும், எந்த இடத்துல உண்ணா கொடுக்கணும், எந்த இடத்துல கல்கலா செய்யணும், எந்த இடத்துல தஃப்ஹீம் செய்யணும் என்றதை தத்பீகி பிள்ளைகளை வந்து பயிற்றுவிக்கிறதின் மூலமாகத்தான் வந்து உருவாக்குறாங்க தானே. அதனால தான் இந்த காயிதா நூரானியா வந்து அதுல மிகவும் ஒரு பிரத்யேகத்தன்மையுடையதாக வந்து இந்த காயிதா நூரானியா வந்து இருக்குது. ஓகே. அடுத்தது வந்து தம்ரீன்களை பொறுத்த வகையிலும் வந்து என்னென்றால் இப்ப நாங்க உதாரணமா சொல்ல என்னென்றால் சில நேரங்கள்ல எல்லா வகையான தம்ரீன்களையும் எல்லா விதமான பயிற்சிகளையும் வந்து கொண்டு வருவாங்க. ஒரே விதமான பயிற்சியை கொண்டு வந்து என்னென்றால் இப்ப ஃபத்ஹத்தைன் சொல்ல ஃபத்ஹத்தைன் இல்ல தன்வீன கற்பிக்கக்கூடிய நேரத்துல ஃபத்ஹா தம்மத்தைன் ஃபத்ஹா கஸ்ரத்தைன் கஸ்ரா ஃபத்ஹா தம்மத்தைன் இப்படி என்ன செய்வாங்க என்றால் உதாரணங்களை பல விதத்திலையும் கொண்டு வருவாங்க. என்றால் பிள்ளைக்கு வந்து என்ன செய்யணும் என்றால் ஃபத்ஹாவையும் சேர்த்தால் எப்படி வரும் என்றதையும் வந்து படிப்பிக்கணும், கஸ்ராவையும் ஃபத்ஹாவையும் சேர்த்தால் எப்படி வரும்
என்பதையும் வந்து படிப்பிக்கணும். அதே போல தன்வீன் வந்தால் தன்வீன் அதோட சேர்த்தால் எப்படி வரும் என்பதை வந்து கற்பிக்கணும். அதனால அதற்கு வந்து ஒரு மிகவும் இலகுவான முறை தான் என்னென்றால் பலவிதமான உதாரணங்களை கொண்டு வாருது. அப்ப அப்படி என்னென்றால் காயிதா நூரானியா பலவிதமான பிள்ளைகளுக்கு பொருத்தமான, பிள்ளைகளுக்கு கஷ்டமான உதாரணங்களும் இருக்குது, இலகுவான உதாரணங்களும் இருக்குது. எல்லா விதமான அந்த உதாரணங்களையும் வந்து கொண்டு வந்து என்ன செய்யறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக பயிற்றுவிக்கிறாங்க. ஓகே, அடுத்தது வந்து என்னென்றால் அது லேசான முறையில அதை வந்து பயன்படுத்தலாம். தன் இலகுவான முறையில கிடைக்கும். தான் என்னென்றால் ஆன்லைன்ல வந்து கிடைக்கும். புக் ஷாப்புகள்ல வந்து பைத்தங்களுக்கு என்ன செய்யணும், காயிதா நூரானியா வந்து இலகுவான முறையில வந்து அதை வந்து பெற்றுக்கொள்ளலாம். அது வந்து ஒரு அதனுடைய தன்மைகள், தன் பிரத்யேகமான தன்மைகள். ஏன்னா சில புக்களை வந்து என்ன செய்ய முடியாதுன்னா எங்களுக்கு பெற்றுக்கொள்வது வந்து கஷ்டம். அதனால இந்த காயிதா நூரானியாவை இந்த இலகுவான முறையில் எங்களுக்கு பெற்றுக்கொள்ளலாம். அதை தானே அடுத்தது அதற்கான சரகுகள் இதுகள் வந்து எல்லாம் வந்து என்ன செஞ்சப்பட்டிருக்குது, எலக்ட்ரானியனும் இருக்குது, அடுத்த வரக்கியன் தானே புக் வடிவத்திலையும் வந்து அது வந்து இருக்குது. அதை வந்து எங்களுக்கு இலகுவான முறையில பெற்றுக்கொள்ளலாம் தானே. அப்ப காயிதா நூரானியா சுருக்கமாக நாங்க சொன்னால் என்றால் காயிதா நூரானியான்றது அதாத்துன் தாலீமியத்துன் கையிமத்துன் தானே. அது வந்து ஒரு கற்பிக்கிறதற்கு பெருமதியான ஒரு புக் உண்டு. துசாஹிமு ஃபி தத்வீரி மஹாராத்தில் கிரா தானே. அது என்னத்துக்கு உதவி செய்தன் என்றால் கிராத்தினுடைய அந்த தன்மையை கிராத்தினுடைய அந்த ஸ்கில்லை வந்து எங்களுக்கு வளர்க்கிறதற்கு உதவி செய்யுது. லதல் முத்தஅல்லிமீன் கற்றுக்கொள்ளக்கூடியவங்கள்ட்ட அந்த கிராத்தினுடைய ஸ்கில்லை வந்து வளர்க்கிறதற்கு உதவி செய்யுது. وتساعدهم على فهم معاني القرآن الكريم وتلاوته بشكل صحيح. நல்ல முறையில குர்ஆனுடைய அர்த்தத்தை விளங்குறதற்கு உதவி செய்யுது. என்றால் சொல் இதுதான் என்று தெரிஞ்சால் தான் எங்களுக்கு என்ன செய்யலாம், அதனுடைய அர்த்தத்தை வந்து சிறந்த முறையில விளங்கி கொள்ளலாம். அத போல நல்ல முறையில ஓதுறதற்கும் வந்து எங்களுக்கு என்ன செய்யுது, அது வந்து உதவி செய்யுது. ஓகே தானே. ஓகே, அப்ப இவ்வளவு நேரம் வந்து காயிதா நூரானியா சம்பந்தமான சில பிரத்யேகமான தன்மைகளை சொன்னேன். இப்ப வந்து காயிதா நூரானியா வந்து நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல வந்து ஓபன் பண்றேன். தானே மொழிவம் கொஞ்சம் முடிஞ்சு பார்ப்போம். தானே எப்படி தானே மொழியலாம், எப்படி எங்களுக்கு உச்சரிக்கலாம், என்ன பிழைகள் இருக்கிறது என்றதை வந்து நாங்க என்ன செய்யலாம், அதெல்லாம் வந்து எங்களுக்கு பார்த்து கொள்ளலாம் தானே. ஓகே ஹயர். ஓகே, இதுதான் காயிதா நூரானியா. இத கோர்வை செஞ்சவர் வந்து ஷேக் நூர் முகமது ஹக்கானி. நூர் முகமது ஹக்கானின்னு சொல்லக்கூடிய இந்தியாவை சேர்ந்த ஒருத்தர் வந்து இதை என்ன செஞ்சுக்கிறாரு, கோர்வை செஞ்சுக்கிறாரு. இதை வந்து இப்ப மஜ்மத் ஃபுர்கான் சொல்லக்கூடியவர் யாருன்னு சொன்னால் முஹந்திஸ் முகமது ஃபாரூக் அர்-ராய். முகமது ஃபாரூக் முகமது ராய்ன்னு சொல்லக்கூடிய இவங்க தான் வந்து என்ன செய்யறாங்க, அதை வந்து இப்ப ஒரு பெரிய ஒரு நிறுவனமாக உருவாக்கி இதை வந்து வளர்த்து கொண்டு போறாங்க. ஓகே ஹயர். சரி சரி, இப்ப பாருங்க என்னடா இந்த காயிதா நூரானியா இந்த எழுத்துக்கள் தன் ஃபர்ஸ்டுக்கு வந்து எழுத்துக்கள் அலிஃபா வந்து ஆரம்பிச்சுக்கிறாங்க. அலிஃபா தான் அலிஃபா சொல்லக்கூடிய நேரத்துல எப்படி சொல்றது என்றது வந்து தானே ஆசிரியர்கள் தானே யார் சொல்ல போறீங்க. அலிஃபா வந்து நான் ஃபர்ஸ்டுக்கு சொல்றேன், அதற்கு பின்னால வந்து சொல்லுங்க. சரியா? ஓகே ஹைர். الدرس الأول حروف الهجاء المفردة. ألف باء تاء ثاء جيم حاء خاء دال ذال را ذا سين شين صاد ضاد طاء ظا عين غين فاء قاف كاف لام ميم نون واو هاء همزة يا யா. ஓகே, அது வந்து என்ன செஞ்சனால் மேலோட்டமாகத்தானே அலிஃபாவுடைய இதுகளை சொன்னேன். ஓகே, யார் சொல்ல போறீங்க?
السلام عليكم ورحمة الله وبركاته. السلام வலைக்கும் சலாம். عليكم. வலைக்கும் சலாம். ஓகே, ராபியா லத்தீஃப் தானே? ஓகே, சொல்லுங்க. ஸ்டார்டிங்ல இருந்து ரீட் பண்ணிடுவாங்க. ஆரம்பத்திலே சார். ஓகே. بسم الله الرحمن الرحيم. الدرس الأول حروف الهجاء المفردة ألف باء تاء ثاء جيم حاء خاء دال ذال را زا سين شين صاد ضاد طا ظا عين غين فا قاف كاف لام ميم نون واو ها همزة يا يا. நீங்களா மஜ்மத் ஃபுர்கான்ல இதை எடுத்தவன்? ஓகே தானே, என்றால் உங்களுடைய அந்த உச்சரிப்பை பார்க்கவே விளங்குது, அதனால திருத்துறது கொண்டு இருக்காது மறுக்கா. ஓகே, பாரக்கல்லாஹு ஃபீக். வையாக் வையாக், பாரக்கல்லாஹு ஃபீக். ஓகே, அடுத்து யாரு? ரிஸ்னியா கேட்டீங்களா? இருக்குமே. Okay. ஓகே. Bismillahirrahmanirrahim. Alif ba ta sa jim ha kha dal zal ra za sin shin صاد ضاد طا لا عين غين فا قاف كاف لام ميم نون واو ها ஹம்ஸா யா யா. ஓகே, நான் கடைசியில தன்னை சில முலாஹலாத்துகள் தன்னை பொதுவாக தன் உச்சரிப்பு இன்னும் வளரணும், அதனால இன்ஷா அல்லாஹ் முலாஹலாத்துகள் சிலதுகளை நான் சொல்றேன். ஓகே, ஹை. அடுத்த வேற? ஷேக் நான் சொல்றேன். ஓகே, சொல்லுங்க. அலிஃப் பா தா சா ஜீம் ஹா ஹா தால் ஸால் ரா ஜா சீன் ஷீன் صاد ضاد طا ضا عين غين فا قاف كاف لام ميم نون واو ها همزة يا يا. ஓகே ஓகே தானே, முலாஹலாத்துகள் இன்ஷா அல்லாஹ் கடைசியில் பார்ப்போம். ஓகே, ஹை. வேற? மொத்தமா நாங்க இழைக்கிறது 12 பேர். 12 பேர்ல என்எம் ஷேக் சாஜித் தேம் கழிச்ச 10 பேர் தானே. 10 பேர்ல யாரு? லத்தீஃபா தான். லத்தீஃப் ராபியா லத்தீஃப் அவ சொல்லிட்டா, ரெஸ்னியா சொல்லிட்டா. மற்றது இன்னும் யாரு? 8 பேர் தான் நீக்கிறீங்க. யார் சொல்ல போறீங்களா? பேரை சொல்லவா? நான் உமைமா சொல்லுங்களேன். உமைமா மைக்கோன்ல இருக்குது, ஆள் இல்ல. பிரியா சன்ஹா ஓகே, நான் கேட்கிறேன் கேள்விக்கு பதில் தானே. இதுக்கு என்னன்றதை நாங்க இப்படி வெக்கப்பட்டு கொண்டு இருந்தால் எப்ப படிக்கிறது தானே? ஷேக் சாஜிதும் நானும் உண்டா படிச்சா இருக்கு.
ஷேக் சாஜிதும் நானும் ஒன்றா படிச்சாரு. கவரும் வந்து என்ன செஞ்சாரு, அலிஃப் பாவை சரி திருத்திக் கொள்வோம்னு சொல்லி காட்டுறாரு தானே. அடுத்த ராபியா லத்தீப் தானே, அவ வந்து மஜ்மத் ஃபுர்கான்ல சர்டிபிகேட் எடுத்த ஒருத்தர் தானே. அவக்கு வந்து நான் சொல்லி காட்டணுமா அந்த தேவை எனக்கு தெரியும் தானே. அவங்களுக்கு சர்டிபிகேட் கொடுத்திப்பாங்க, நல்ல முறையில மொழிறீங்க என்ற சர்டிபிகேட் எடுத்துட்டாங்க, அல்ஹம்துலில்லாஹ் தானே. ஓகே, அப்ப அப்படி தக்கன சொல்லி காட்டணும். அப்ப ரிஸ்னியா வந்து முன் வந்து நான் எண்டத்தை திருத்திக் கொள்ளணும்னு வந்தாங்க. நாங்க மத்தவங்க நாங்க எப்ப எங்களை திருத்திக் கொள்ற இல்லாட்டி நாங்க நினைச்சு கொண்டு இருக்கிறோம் வந்து என்னன்னா, நாங்க எல்லாம் 100% சரி தானே. எங்களுக்கு நாங்க உச்சரிக்கிறதெல்லாம் 100% ஏண்டால் தானே. சில சம்பவங்கள் வந்து கேள்விப்பட்டோம் தானே. நானும் இந்த இன்ஸ்டிடியூட்ல கற்பிக்கக்கூடிய ஒருத்தர். சில சம்பவங்கள் கேள்விப்பட்டோம் என்னென்றால், சில தாய்மார்கள் ஷேக்ட சொல்லிக்கிறாங்க என்னென்றால், ஷேக் சாஜித்த சொல்லிக்கிறாங்க, எங்களோட ஆசிரியர்கள் படிப்பிக்கக்கூடியது பிழை என்று சில தாய்மார்கள் சொல்லிக்கிறாங்க தானே. இதை விட வந்து நாங்க சொல்றதற்கு ஒன்று இல்லை தானே. அதனால என்னென்றால் தானே, இப்ப வந்து 1 ஹவர் 1.5 ஹவருக்குள்ள இப்ப எங்களுக்கு இன்னும் மீக்கிறது வந்து ஒரு 1/2 hour டைம் தான் நீக்குது. அப்ப இந்த டைம்குள்ள வந்து எங்களுக்கு படிக்க இயலாது. ஆனால் அலிஃபா வந்து சொல்லி வந்து சில முலாஹதாக்கத்துகள் தானே, பொதுவான முலாஹதாக்கத்துகள் இருக்குது. அதில் வந்து நாங்க எடுத்துக்கொண்டோம் என்றால் கொஞ்சம் உச்சரிக்கலாம். அடுத்தது வந்து மெயினாக வந்து எங்கள்கிட்ட இருக்க வேண்டிய ஒரு தன்மை என்னென்றால், நாங்க எல்லாம் அறிஞர் இந்த தன்மையை இல்லாம ஆக்கிறணும். நாங்க எல்லாம் வந்து நாங்க குர்ஆன மனப்பாடம் ஆக்கினதோட நாங்கள நினைச்சிடுறது என்னென்றால், எங்களுக்கு எல்லாம் வந்து தெரியும். அப்படி இல்லை தானே. என்றால் குர்ஆன் சொல்றது வந்து ஒரு மோஜிசத். அது மொழிறதுலே மோஜிசத் தான். ஏன்னால் பாருங்க வந்து கிட்டத்தட்ட பாருங்க வந்து நாங்க எவ்வளவு இப்ப நாங்க என்னத்தான் நாங்க இஜாசா எடுத்தாலும் இன்னொத்த ஓதி காட்டக்கூடிய நேரத்துல எங்களோட உச்சரிப்புல வந்து பிற கட்டாயம் பிடிப்பாங்க. அதனால தானே நாங்க என்ன செய்யக்கூடாது என்றால், வெக்கம் என்றதை வந்து தானே, வெக்கப்படுறது வந்து ஒரு சைட்ல நாங்க தூக்கி வச்சிடணும். என்ன சவுண்ட் கிளியரா கேக்குதானே? அஸ்ஸலாமு அலைக்கும். என்ன சவுண்ட் கிளியர் தானே? ஓம் கிளியரா தான் உஸ்தாத். இருக்கு அல்ஹம்துலில்லாஹ். ஓகே தானே. அப்ப என்னன்னா அதுவும் வந்து ராபியாவும் ருஸ்னியாவும் தான் சொல்றாங்க. ஏன்னா மத்தவங்க நான் எனக்கு மத்தவங்க பயப்படுறாங்களோ தெரிய சொல்லிட்டோம் என்றால் அலிஃபாவை சொல்ல வச்சிருவார் அப்படி என்று. அப்படி அல்ல தானே. பயத்தை வந்து விடணும், வெக்கத்தை வந்து விடணும். இது ரெண்டும் இல்லாம இருந்தால்தான் எப்பயும் நாங்க படிச்சு கொள்வோம் தானே. ஏண்டால் தானே. இப்ப நான் உதாரணம் கேட்கிறேன்னு சொன்னால், ராபியா நீங்க கொஞ்சம் மஜ்மத் ஃபுர்கானுடைய அவங்களுடைய எக்ஸாமை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க, எப்படி இருக்கும்னு சொல்லி. பாஸ் மார்க் அபவ் 90 தான். கொஞ்சம் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா தான் இருக்கும். நம்மளோட ப்ரொனன்சியேஷன் பிளஸ் அதான் மெயினா அவங்க ஃபாலோ பண்றது. அதாவை நம்ம கரெக்டா கொண்டு வந்தா தான் நம்மளுக்கு அந்த பாஸ் மார்க் கிடைக்குது. நீங்க என்னத்தான் தானே, நாங்க இப்ப என்னத்தான் ஒரு இஜாசா எடுத்த காரியா இருந்தாலும் அவங்களுக்கு அது ஒன்றுமே இல்லை. கண்டிப்பா கண்டிப்பா. எங்களை வந்து ஒரு மாணவனா பார்ப்பாங்க தானே. நாங்க போய் உட்காந்து பின்னாடி சொல்லுவாங்க, எழுத்து உச்சரிப்பு சரியா இருந்தால் மார்க்ஸா போடுவாங்க, இல்லாட்டி என்ன செஞ்சுவாங்க, ஃபெயில் ஆக்கிட்டு வேலையை பார்ப்பாங்க Yes. தானே. அப்ப Right. என்னென்றால் அப்ப அந்த ஆமா. அளவுக்கு தானே, அந்த அளவுக்கு வந்து அவங்க ஸ்ட்ரிக்டா அவங்க இதை வச்சிருக்கிறாங்க. அப்ப இவர் ஷேக் சாஜிதும் பாக்குறாரு என்னென்றால், எங்களுடைய இந்த நிறுவனத்தை நாங்க ஒரு தானே குர்ஆனை கற்பிக்கக்கூடிய ஒரு மன்ஹஜுக்குள்ள கொண்டு வரணும். அடுத்தது வந்து சிறந்த ஆசிரியர்களின் மூலமாக கற்பிக்கணும். இதுதான் நம்மட எண்ணம். அதனாலதான் இப்ப நான் சொல்ற வந்து என்னன்னா, அவருக்கு நாங்க சல்லி கூட குறவோ தெரியாது தானே. எந்த நேரம் பார்த்தாலும் யார சரி ஒருத்தர பேசி போட்டி வைக்கிறதற்கு பேசுறது, அடுத்த தர்பியா நிகழ்ச்சிக்கு பேசுறது, அடுத்து தானே. என்றால் அவங்களும் வந்து அவங்களால ஏண்டிய 100% முயற்சி செய்ய கொள்ள, நாங்க கட்டாயம் வந்து எங்களால் ஏண்டி ஒரு நாங்க குறைஞ்ச தானே எங்களை வளர்த்து கொள்வதற்கு என்ன செய்யணும், நாங்க கட்டாயம் ஒரு டைமை வந்து ஒதுக்கணும் தானே. அதனால என்னென்றால் ஏண்டால் இப்ப அவர் அவங்களுடைய அந்த இதை பார்க்கக்கூடிய நேரத்துல அவங்க போகக்கூடிய அல்லாஹு தாலா அவங்களுடைய எண்ணத்தை வந்து கபூல் செஞ்சு கொள்ளணும். போகக்கூடிய வேகத்தை பார்த்தால் கிட்டத்தட்ட இன்னும் கொஞ்சம் நாள் போக்கள் என்ன செய்வாங்க என்றால், இஜாசா முடிச்சவங்களை தான் நாங்க எடுப்போம் என்ற அந்த நிலைக்கு வந்தாலும் வருவாங்க. அதனால வந்து தானே என்றால் மாஷால்லான்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு வளர்ச்சி ஒன்று இருக்குது. என்றால் வரக்கூடிய பிள்ளைகளும் வந்து இது ஒரு அமானிதம் தன் அமானிதத்தை சுமந்து இருக்கக்கூடிய அடுத்த நாங்க இலகுபடுத்தி இருக்கிறோம் என்ற அந்த எண்ணத்துல தான் வாராங்க தானே. அப்ப நாங்களும் அமானிதத்தை சிறந்த முறையில நிறைவேற்றணும் தானே. அந்த நிறுவனம் மட்டும் நிறுவனத்துல பொறுப்பா இருக்கக்கூடியவர் மட்டும் என்ன செய்ய முடியாது என்றால் எல்லா
கிளாஸ்களுக்கும் வந்து அவங்களுக்கு வந்து பார்த்து கொண்டு இருக்கலாது. அதனால நாங்க என்ன செய்யணும் என்றால் கட்டாயம் தான் இந்த உச்சரிப்புகள் பாருங்க, இந்த அலிப்பா வந்து எந்த முறையில நாங்க சொல்லணும், பொதுவாக வந்து தான் சொன்ன சில இதுகள்ல வந்து முலாஹதாக்கள் சொல்றேன்னா என்னென்றால், எழுத்தை உச்சரிக்க கூடிய நேரத்திலே விளங்கணும் என்னென்றால் எந்த எழுத்து வந்து நோமலான எழுத்து, எந்த எழுத்து தஃப்கீமான தர்க்கைக்கானது, எது தஃப்கீமானது. இப்ப ஹாவ மொழியக்கூடிய நேரத்துல நாங்க ஹான்னு மொழியே இல்லாது, ஏன்னா அது வந்து இஸ்தியாலாவுடைய எழுத்து. அப்ப அதை நாங்க மொழிகிறது எப்படி, ஹோ ஹோ அன்னு சொல்லக்கூடிய நேரத்திலே என்ன விளங்கும் என்றால் அது கொஞ்சம் உரமான தஃப்கீமான எழுத்து தான். அதை போல சாத மொழியக்கூடிய சாது சாது என்று மொழிஞ்சால் என்ன செய்யும் என்றால் அது வந்து அந்த உச்சரிப்புக்கே தன்மை இல்லா போய்த்திரும் தான். அப்ப சாதும் வந்து என்னென்றால் அதுவும் இஸ்திலாவுடைய எழுத்து உரமான எழுத்து. அப்ப அதே நாங்க எப்படி சாது சாது. அப்ப என்னென்றால் ஒவ்வொரு உச்சரிப்புக்கும் தானே மஹ்ரஜ் எங்கன்றது வந்து தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது மஹ்ரஜுடைய இடத்துல வைக்கிற மாத்திரம் அல்ல, தானே அந்த சவுண்ட் வந்து சரியான முறையில வெளியாகணும். அப்பதான் எழுத்துக்கள் வந்து ஒழுங்கான முறையில் உச்சரிக்கப்படும். நாங்க லேசிக்கு சொல்லி கொடுக்கறது, இப்ப ஹாவ முடியக்கூடிய நேரத்துல ஹா வந்து சொல்லத்தானே மாதிரி ஹா அப்படி அல்ல, ஹா வந்து நோமலான எழுத்து. அதை நாங்க ஹான்னு சொல்லி கொடுத்தால் அது தீனஸ் அப்படித்தான் போகும். அப்படி அல்ல, ஹா வந்து நோமலா தானே ஹா 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 இஹ்தினஸ் இஹ்தினஸ் தானே. அப்ப என்னண்டா இது வந்து உரமான எழுத்துக்கள் 7 எழுத்துக்கள் இருக்குது. இஸ்தியாலாவுடைய எழுத்துக்கள் அந்த 7 எழுத்துக்களையும் நாங்க உரமாக முடியணும். அது அல்லாம ரா தானே, ராவை வந்து ஃபத்ஹா தம்மா வந்தால் உரமாக முடியணும். அல்லாம அதனுடைய சட்டம் இருக்குது. அல்லாஹ்ல வரக்கூடிய லாம வந்து தஃப்கீமாக முடியணும். அடுத்தது வந்து அலிஃபையும் வந்து சில இடங்கள்ல நாங்க வந்து தஃப்கீமாக முடியணும். அலிஃபை வந்து தஃப்கீமாக முடியக்கூடிய இடங்கள் ராபியா ரிஸ்னியாவை தவிர வேற யார் சரி அலிஃப் வந்து தஃப்கீமாக முடியக்கூடிய இடம். அலிஃப் உரமாக தஃப்கீமாக சொல்லக்கூடிய இடம். இஸ்தியாலாவுடைய எழுத்துக்கள் சுக்குன் செய்யப்பட்டு அதுக்கு முன்னால் அலிஃப் இருந்தா, அதற்கு முன்னாலயா இஸ்தியாலாவுடைய எழுத்துக்கு பின்னால தானே. இப்ப ஹா உதாரணமா சொன்னா ஹாவுக்கு பின்னால அலிஃப் வந்தால் ஹா தானே. அப்ப அந்த ஹா வந்து என்ன செய்யும், அலிஃப் வந்து அதாவது தஃப்கீமுடைய எழுத்துக்கு பின்னால வரக்கூடிய அலிஃப் வந்து தஃப்கீம் நோமலாக சொன்னான் தானே தானே. அப்ப என்னென்றால் இப்ப நாங்க இன்னும் எவ்வளவு படிக்கணும்ன்றதை வந்து நாங்க என்ன செய்யணும், விளங்கி கொள்ளணும். அப்ப காயிதா நூறானியா பாருங்க, ஃபெஸ்ட் தானே, ஃபெஸ்ட் பாடம் வந்து இந்த அலிஃப் பா தான். இதுக்கு வந்து நீங்க 28 எழுத்து நாட்கள் எடுத்தாலும் பிரச்சனை இல்லை, அதை விட கூட நாட்கள் எடுத்தாலும் பிரச்சனை. எழுத்து உச்சரிப்புகளை வந்து சிறந்த முறையில என்ன செய்யுங்க, பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. அடுத்தது வந்து 2வது பாடம் வந்து பாருங்க, எழுத்தினுடைய எழுத்துக்கள் எப்படி எப்படி குர்ஆன்ல வரும் வடிவங்கள் தானே, அந்த வடிவங்களை வந்து எங்களுக்கு சொல்லி தராங்க. லாம் வந்து எந்தெந்த முறையில வரும், காஃப் வந்து எந்தெந்த முறையில வரும், அந்த வடிவங்களை சொல்லி தராங்க. 3வது வந்து தனித்தனி எழுத்துக்கள் தானே. இந்த தனித்தனி எழுத்துக்களை அதனாலதான் எந்த எழுத்துக்கள் எந்த எழுத்தையும் வந்து நாங்க என்ன செய்யற ஹரக்கத் சொல்லி மொழியறது இல்லை. அப்ப அதனாலதான் இந்த பாடத்தையும் இதோட சேர்த்து வைக்கிறாங்க, தனித்தனி எழுத்துக்கள். அப்ப இந்த பாடம் முடிஞ்சதன் பின்னால் ஒரு பயிற்சி தந்திக்கிறாங்க, என்னென்றால் குர்ஆன்ல நீங்க அந்த பிள்ளைக்கு எந்த ஒரு சொல்ல எடுத்து, குர்ஆன்ல எந்த ஒரு இடத்துல எந்த சொல்ல எடுத்து கொடுத்தாலும், இப்ப அம்மையத்த சாலுன்னு கொண்டு வந்திருக்கிறாங்க உதாரணமாக, அந்த புள்ள வந்து என்ன செய்யணும், ஐன் மீம் யா தா சா அலிஃப் ஹம்சா லாம் வாவ் நூன் என்ன செய்யணும், மொழியணும். அப்ப அப்படி வந்து அந்த புள்ள வந்து இந்த 3 பாடத்தை முடிச்சதன் பின்னால் அந்த அளவுக்கு பயிற்றுவிக்கப்பட்டிருக்கணும். அந்த அளவுக்கு இருந்தால் என்ன செய்யற 4ஆம் பாடத்துக்கு நாங்க போறது. அடுத்தது வந்து ஒண்ணு நாங்க நினைச்சு கொள்ளணும் என்னென்றால், பிள்ளைகளை படிப்பிக்கக்கூடிய நேரத்துல சும்மா அப்படியே முன்னுக்கே போறது இல்லை. இன்றைக்கு அலிஃபை சொல்லி கொடுத்துட்டு நாளைக்கு பாவ சொல்லி கொடுக்கறது இல்ல, நாளைக்கு அலிஃபையும் சொல்லி கொடுத்து பாவையும் சொல்லி கொடுக்கணும். அதுக்கு பின்னால நாளண்டைக்கு தாவை மட்டும் சொல்லி கொடுக்கறதில்ல, அலிஃப் பா தாவை 3ஐயும் சொல்லி கொடுக்கணும். ஏண்டால் நாங்க தாவ சொல்லி கொடுத்துட்டு அப்படியே சொல்லி கொடுத்துட்டு 28 எழுத்து சொல்லி கொடுத்தால் மறுக்கு இன்னும் 28 நாள் எடுக்கவாகும், மறுக்கு அலிஃப்ல இருந்து வரவாகும் தானே. அதனால பழைய பாடத்தையும் சேர்த்து தான் பேலன்ஸ் பண்ணி தான் பிள்ளைகளை நாங்க முன்னுக்கு கொண்டு போகணும். தனக்கு பின்னால ஹரக்கத்துடைய பாடம், ஹரக்கத்தான ஹரக்கத் ஃபத்ஹா கஸ்ரா தம்மா தானே, ஃபத்ஹா கஸ்ரா. இப்ப ஹம்சா ஃபத்ஹா தானே, இப்ப ஹா ஃபத்ஹா ஹ தானே, ஹா ஃபத்ஹா ஹா என்று புள்ளை ஒன்று சொல்லுதாக இருந்தால் அதை நாங்க திருத்தணும். ஏண்டால் ஹா என்று சொன்னால் அந்த புள்ள சேர்க்கக்கூடிய நேரத்திலையும் அதை ஹாவா தான் பார்க்கும், நீட்டும். ஏண்டால் நீட்டாமல் இருந்தால்தான் ஹ என்று இருந்தால்தான் அடுத்த சொல்லோட சேர்க்கக்கூடிய நேரத்தில் சரியான உச்சரிப்பு வெளியாகும்.
நாங்க இல்ல பிரச்சனை இல்ல பின்பு திருத்திக் கொள்ளலாம் என்று போனோம் என்றால் அது வந்து திருத்தின பாடாகவே என்ன செஞ்சிடும் பெய்த்திடும் தானே. அப்ப அதனால அந்த விஷயத்துல நாங்க கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக இருந்து கொள்ளணும் தானே. ஹரக்கத்துகள் அதே போல தன்வீன் தானே, தன்வீன் ஃபத்ஹத்தேன் கஸ்ரத்தேன் தம்மத்தேன் இதுகளையும் வந்து என்ன செய்யணும், அதுகளையும் சிறந்த முறையில நாங்க சொல்லி கொடுக்கணும். அப்ப இப்ப ஃபத்ஹா கஸ்ரா தம்மா ஃபத்ஹத்தேன் இப்ப இது வந்து 5வது பாடம். 6வது பாடம் என்னது பாருங்க, எழுத்துக்களை வந்து 3 பங்காக பிரிச்சு காட்டிக்கிறாங்க. அதுக்கு பின்னால் 6வது பாடம். இந்த 6 பாடத்தினுடைய பயிற்சி. ஹம்சாவை முடியக்கூடிய நேரத்துல ஹம்சாவுடைய உச்சரிப்பு சரியில்லை என்றால் பிள்ளைய வந்து திருத்தணும். பா வந்து ஃபத்ஹாவை சொல்லி கொடுத்தீங்க, ஃபத்ஹா வந்து அதை ஒழுங்கான சொல்லலைன்னு சொன்னால் பிள்ளைய நாங்க திருத்தணும் தானே. ஹம்சா ஃபத்ஹா அ, பா ஃபத்ஹா ப அப தானே. பா ஃபத்ஹா பா அன்னு சொல்லிட்டனால் அபா அன் தான் வரும். அப்ப நாங்க என்ன செய்யணும் என்றால் அதற்கேற்ற மாதிரி பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து ஒவ்வொன்றாக நாங்க திருத்தணும். அடுத்தது வந்து சின்ன அலிப், சின்ன வாவ், சின்ன யா. அப்ப இந்த இடத்துல வந்து நீட்டணும் தான், அதை வந்து பிள்ளைகளுக்கு நாங்க சொல்லி கொடுக்கோம். அப்ப இப்படி என்ன செய்யணும்னா படித்தரம் 7வது பாடம். 8வது பாடம் வந்து அலிப் சுக்கூன் செய்யப்பட்டு வரக்கூடிய அலிப், சுக்கூன் செய்யப்பட்டு வரக்கூடிய வாவ், சுக்கூன் செய்யப்பட்டு வரக்கூடிய யா. அதற்கு நேர்பாடான ஹரக்கத்துகள் என்ன, மத்தினுடைய எழுத்துக்கள் தான், இதுக்கு நேர்பாடான ஹரக்கத்துகள் என்னன்றதை சொல்லி தரும். அதுக்கு பின்னால் என்னென்றால் லீன் என்று சொன்னால் என்ன, அதை வந்து எப்படி மொழியணும் என்றதை சொல்லி தருவாங்க. அதுக்கு பின்னால் 9வது பாடம் இதற்கான தன் எல்லா பாடத்துக்குமான பயிற்சி. அதுல பாருங்க, அதுக்கு மேல வந்து ஒரு இதொன்னு கொண்டு வந்திருக்கிறாங்க. மத்து என்று சொன்னால் ரெட் கலர்ல காட்டுவோம், கல்கலான்னு சொன்னால் என்ன செய்வோம், பச்சை கலர்ல காட்டுவோம் என்று சொல்லி ஒரு கலரிங் தன் இதொன்னு முறையொண்ட கொண்டு வந்திருக்கிறாங்க தானே. அடுத்தது தானே. அப்ப என்னென்றால் அதுக்கு பின்னால் சுக்கூனை வந்து எப்படி மொழியணும் சம்பந்தமாக அந்த சுக்கூனுடைய பாடத்தை கொண்டு வராங்க. அப்ப அதுக்கு பின்னால் அதற்கான உதாரணங்கள். அதுக்கு பின்னால ஷத்தா தானே, ஷத்தா வந்தால் எப்படி மொழியணும் அதற்கான உதாரணங்கள். அதுக்கு பின்னால் 2 ஷத்தா வந்தால் எப்படி நாங்க மொழியணும். எல்லாம் குர்ஆன் வசனங்கள் தான், குர்ஆன் ஆயத்துகள், குர்ஆன் சொற்கள் தான். என்னென்றால் அதற்கு பின்னால் தானே 15வது பாடம் 2 ஷத்தாக்கள் வந்தால் மத்தோட சேர்ந்து வந்தால் எப்படி முடியணும் என்று சம்பந்தம். 16வது பாடம் மத்து ஷத்தா எல்லாம் சேர்ந்து வந்தால் எப்படி சொல்லணும். 17வது பாடம் எல்லா பாடத்திற்குமான பயிற்சி. அப்ப இந்த 17 பாடத்தும் தான் மொத்தமாக 28 பக்கம் தான். பிள்ளைகளுக்கு நீங்க தானே 28 பக்கத்துக்கும் வந்து 28 நாள் இல்லைங்களே வேணும் தானே. லேசான ஒரு புக் சிறந்த முறையில நாங்க ஒவ்வொரு சொல்லாக ஒவ்வொரு எழுத்தாக நாங்க சொல்லி கொடுத்தால் என்ன செய்யும் என்றால் பிள்ளைகளை ஒரு சிறந்த ஒரு வழிகாட்டலுக்கு வந்து எங்களுக்கு கொண்டு வரலாம் தானே. ஓகே தானே. இதுதான் நான் இன்றைக்கு சொல்றதற்கான காய்தா நூறானியா அது சம்பந்தமான ஒரு பயிற்சி நெறியாக தான் இதை ஆக்கிக் கொள்வோம் தானே. என்றால் நீங்களும் என்ன செய்யலன்னு சொன்னால் மிச்சம் தானே அதிகமான சிலர்கள் 2 பேர் தான் என்ன செஞ்சீங்க, முஷாராக்காவும் பண்ணினீங்க. எல்லா காலங்களும் வந்து நாங்க அப்படி அமைதியாக இருந்து என்ன செய்ய முடியாது, எங்களுடைய விடயங்களை வந்து சாதிச்சு கொள்ள முடியாது தனி. அதனால பேசுங்க, வெக்கப்படாம வந்து கதைங்க, கேள்விகளை கேளுங்க தனி. ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கேட்டு நிவர்த்தி செஞ்சுக்கோங்க. இன்ஷால்லா இது வந்து கேள்விக்கான நேரம். அதற்கு பின்னால் எங்களுடைய பாடத்தை நாங்க முடிச்சு கொள்வோம் இறுதியாக வந்து தானே. ஓகே ஹைர். ஏதாவது கேள்விகள் இருக்குது உங்களிடத்துல கேட்க வேண்டிய? உஸ்தாத் சின்ன டவுட் உண்டு. நீங்க ஃபர்ஸ்ட் மொழிய போக்குள்ள அலிஃப் பா தா தா அப்படி கொஞ்சம் லென்த் பண்ணி அந்த கொஞ்சம் நீட்டி மொழிஞ்சீங்க. அதுக்கான காரணம் என்ன? அதற்கான காரணம் என்னன்னு சொன்னால் வந்து எழுத்து வந்து பா தான். ஆனால் வந்து அது உச்சரிப்பு பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய நேரத்துல அலிஃபோட சேர்த்து தான் சொல்லிக் கொடுக்கணும். விளங்கினா. அப்ப இது பாருங்க, இந்த எழுத்தை வந்து தானே அலிஃபை வந்து எழுதிக்கிறாங்க. ஆனா அலிஃபுக்கு அங்கல வந்து பாருங்க அலிஃப் அண்ட் பூர்ணமாக 3 எழுத்துல எழுதிக்கிறாங்க. அது பாருங்க பா அண்ட் எழுதிக்கிறாங்க. ஆனா அந்த பாவை உச்சரிக்கிற முறையே ரெட் கலர்ல எழுதிக்கிறாங்க. பார்த்தா யாரு கேட்ட? ரிஸ்னியாவா? தானே. அப்ப என்னென்றால் அது அந்த அவங்களுடைய காய்தா நூறானியாவுடைய முறைகள்ல உண்டு. இதெல்லாம் வேற ஏதாவது ரகசியங்கள் இருக்குதா ராபியா? ஸ்பெல்லிங் அப்படின்னு கொஞ்சம் ஈஸியா சொல்லலாம். இப்ப பேவோட ஸ்பெல்லிங், நம்மளோட பேரு ராபியா அப்படின்னா அந்த ராபியா நம்ம ஸ்பெல்லிங் எழுதுறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இது வந்து பேவோட ஸ்பெல்லிங். பக்கத்துல இருக்குது தேவோட ஸ்பெல்லிங். சீன் அப்படின்னா அது வந்து சீனோட ஸ்பெல்லிங். ஓகே தானே. அப்ப என்னன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் தானே. அந்த இலகுபடுத்துறதற்கு தான் அதை வந்து இது பண்ணிக்கிறாங்க தானே. பேன்னு சொல்லி கொடுக்கறத விட பான்னு சொல்லக்கூடிய தானே. பா வந்து அதனுடைய தானே அதனுடைய எழுத்து எப்படி மொழியணும் என்றதான் அதை சொல்லி தந்திக்கிறாங்க இன்னைக்கு. ஓகே. வேறு யாராவது காய்தா நூறானியால இஜாஸா எடுத்தவங்க யார் சரிக்கிறீங்களா?
இல்ல ஷேக், வேற யாரும் இல்ல. கிட்டத்தட்ட 40,000 ரூபா வரும் இலங்கை செல்லி அது. நான் நான் இதை குறைச்சி சொன்னேன். நீங்க கிட்டத்தட்ட 10,000 40,000 சொல்லியிருந்தீங்க. ரூபா 40,000 20,000 ரூபா. சொல்றேன். கிட்டத்தட்ட 40,000 ரூபா வந்து வரும் தானோ, பெரிய ஒரு அமௌண்ட் உண்டு. ஆம். ஷேக் வந்து என்கிட்ட நீண்ட காலமான ஒரு கேள்வி. இப்ப நீங்க வந்து இதுல மீசாத்துகள் சொல்லியிருந்தீங்க காயிதா நூறானியாவுல. இப்ப பிராக்டிக்கலா அல்லது மிசாலோட ஏனைய குர்ஆன்ல அந்த இது இல்லைங்கிறத உங்களுக்கு துல்லியமா சொல்லிடணுமா? அது என்னைக்கு இல்லாட்டியும் பிரச்சனை இல்லை. அதை நம்ம அடுத்தடுத்த சில ப்ரோக்ராம்களை நம்ம என்ன செய்யலாம், அதை சொல்ற மாதிரியே நீங்க பார்க்கலாம். அதாவது உதாரணத்தோட இப்ப இந்த அடுத்த ஷேக் என்னென்றால், பொதுவாக நான் வந்து இக்ரா குர்ஆன் இதுகளையும் பார்த்தேன். நான் பொதுவாக வந்து அந்த நக்கத் பண்ண விரும்பலை என்றால் அது வந்து ஒருத்தருடைய ஜுஹுத் தானே. அப்ப எங்கட நிறுவனத்துக்காக வேண்டியன்னு சொன்னால் நாங்க என்ன சரி உண்டு இதைத்தான் மன்ஹஜாக்க போனோம் என்றதற்காக வேண்டி செய்யலாம். அது அல்லாம வந்து நாங்க வெளியில விடலன்னு சொன்னால் எங்களோட ஜுஹுதுக்கு எங்கட நிறுவனத்துக்காக வேண்டி மாத்திரம் செய்யலாம். அது அல்லாம வந்து நக்தியன் வந்து என்றால் அது ஒருத்தருடைய ஜுஹுத் தானே. அவரு தானே சம்டைம் வந்து அது சரியன்றதை கண்டிருப்பாரு. நாங்க வந்து அதை பிழையாக காணுவோம். இதை இப்படி வந்தால் நல்ல மனித. இப்ப இதுலயும் கூட காயிதா நூறானியாலையும் கூட சிலர்கள் நக்கத் பண்ண என்றால் இந்த பாடத்தை ஏன் இந்த இடத்துல கொண்டு வந்தார் தானே. என்றால் பிள்ளைகளுக்கு வந்து நாங்க மத்த சொல்லி எனக்கும் தானே இந்த எனக்கும் அந்த ப்ராப்ளம் ஒரு டவுட் இருக்கு. இருக்குது தானே. என்றால் இப்ப இந்த பாடம் வந்து என்றால் இது வந்து பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்க முடியாது. இந்த 3வது பாடத்தை வந்து இந்த இடத்துல எங்களுக்கு சொல்லி கொடுக்க இயலாது. இது வந்து நாங்க ஒவ்வொரு முறையும் ஒவ்வொருத்தரும் கற்பிக்கக்கூடிய நேரத்துல அவங்க என்ன சொல்றாங்க ஷேக், இதுக்கு ரிப்ளை சொன்னாங்களா? இதுக்கு ஏன் இதுக்கு வந்து அவங்க இத வந்த பாடத்தை அவங்க பாக்குறாங்க என்ன எப்படின்னு சொன்னால், இப்ப இது ஹுரூஃபுல் முகத்தா தானே. ஹுரூஃபுல் முகத்தான்னு சொல்றது இப்ப அலிஃப் பாவ மொழிகிறத போலத்தான் இந்த எழுத்துக்களையும் மொழியணும் என்றதுனாலதான் இந்த பாடத்தை நாங்க இந்த இடத்துல சேர்த்தோம். தனித்தனி எழுத்துக்கள் தானே. இப்ப இதை வந்து நாங்க இன்னொரு இடத்துல கொண்டு போய் சேர்த்தால் அதுக்கு ஹரக்கத் வைக்க வேண்டிய நிலைமைக்கு வருவோம். அது அப்படி அந்த காரணத்தை வச்சு சொல்றாங்க. இது வந்து தனித்தனி எழுத்துக்கள் என்பதனால இதோட 3வது பாடத்து இப்ப மேல 2ம் வந்து தனித்தனி எழுத்துக்கள், அதோட நாங்க இதை சேர்த்து வைக்கிறோம் என்பதாக. அப்ப அதனாலதான் நாங்க இப்ப நான் அதிகமா படிப்பிக்கக்கூடிய நிலத்தில் இந்த மத்த வந்து பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கறதே இல்லை. பிள்ளைகள்கிட்ட நான் அவங்கள்ட்ட கேட்கறது வந்து இந்த அலிஃப் லாம் மீமை மட்டும்தான் கேட்கிறேன். மற்றபடி மத்த வந்து சொல்லி கொடுக்க. ஏன்னா மத்த வந்து நீட்டோ சொல்லணும் மேல, ஏன்னா அவங்களுக்கு அடியும் தெரியாது நுனியும் தெரியாது. அதானே. அப்ப என்னென்றால் ஒவ்வொரு இதுகள்லையும் வந்து பாடத்திட்டத்திலையும் ஏதாவது ஒரு நக்தியன் ப்ராப்ளம் வந்து இருக்குது எங்களுக்கு. இன்ஷால்லா பாப்போம். நாங்க தானே இக்ரா குர்ஆனையும் பார்ப்போம், இக்ரா குர்ஆனையும் பார்ப்போம், காயிதா மதனியாவையும் வந்து பார்ப்போம். பெரும்பாலும் வந்து எங்கட நிறுவனம் வந்து இக்ரா குர்ஆன் தான் முன் வைக்குது தானே. இக்ரா குர்ஆன்ல 6 இருக்கு ஷேக். இக்ரா குர்ஆன்ல 6 மினிட் இருக்குது. 5 இல்ல 6 இருக்குது. அப்ப எங்கள்கிட்ட எனக்கு கிடைச்சது வந்து 5 இருக்கும் தானே. நான் 6 அனுப்புறேன் உங்களுக்கு. 6வது அனுப்பி விடுங்க தானே. பார்ப்போம் நாங்க இன்ஷால்லா. அப்ப என்னடா முகாரணா பண்ணுவோம் வந்து தான் எங்களுடைய நிறுவனத்துக்கு எது இதானது என்றதை வந்து மாத்திரம் நாங்க இதன் மூலமாக பார்ப்போம் இன்ஷால்லா. ஓகே, வேற ஏதாவது கேள்விகள் இருக்குதா தெரியாது. அதுவும் வந்து யாரு ரெஸ்னியா அல்லது ராபியா கேட்டால் தான். அப்படியா? என்னுடைய ஒரு இது வந்து ஷேக் என்னென்றால், பொதுவாக வந்து தான் இப்ப ராபியா வந்து மஜ்மத் ஃபுர்கான் காயிதா நூறானியை முடிச்சிக்கிறதுனால அவ வச்சு தான். என்றால் சம்டைம் வந்து ஆண்கள் இடத்துல சொல்லி காட்டுறதற்கு வைக்கப்படுறாங்களோ தெரியாது. அதனால அவ வச்சு நீங்க ஏதாவது ஒரு இவங்களுக்கு தஜ்வீத எழுத்துச்சரிப்புகளை வந்து இந்த இதை பயிற்றுவிச்சீங்க என்றால் நல்லம் என்பது என்னுடைய ஒரு கருத்து. நாங்களும் வந்து ஹெல்ப்பாக இருப்போம் இன்ஷா அல்லா. தானே சில இதுகளை வந்து பயிற்றுவிச்சீங்க என்றால் நல்ல என்பதே என்னுடைய கருத்து தானே. ஓகே ஹைர். அப்ப நான் என்னுடைய ஓகே தானே. அப்ப நான் என்னுடைய இதை முடிச்சு கொள்றேன். கடைசியாக தானே என் மீது நம்பிக்கை வச்சு என்னை இந்த இதுக்கு கருத்தரங்கதற்கு அழைத்ததற்கு இந்த நிறுவனம் மற்றும் இந்த நிறுவனத்தினுடைய பொறுப்பாக இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் மற்றும் இந்த கருத்தரங்களை கலந்து கொண்ட எல்லா ஆசிரியர்களுக்கும் நன்றி கூறி விடை பெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன். அம்மா பாத். அல்லாஹ்வுடைய அருளால்
சுமாராக ஒரு 8-9 நிமிடம் குறைய 1.5 மணித்தியாலம் நம்ம இந்த ஒரு செஷனில் இருந்திருந்தோம். ஒரு கருத்தரங்கில் ஒரு சுவாரஸ்யமாக இருந்தது. வெறுமனே ஒரு நபர் வருகின்ற வளவாளர் மாத்திரம் பேசுவது அல்லாமல் 2 தரப்பும் ஆசிரியர்கள் மற்றும் வளவாளர்கள் சேர்ந்து பயணித்த ஒரு நிகழ்வாக இன்றைய நிகழ்வு அமைந்தது. உண்மையில் இந்த நேரம் எப்படி போனது என்றும் எனக்கு தெரியல. உண்மையில் நான் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன் ஒரு இடையே ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் பிரேக் ஒன்று நம்ம கொடுப்போம்னு சொல்லியிருந்தேன். அப்படியான ஒரு பிரேக் ஒன்று எனக்கும் தேவைப்படலை, எனக்கு தெரியல. சுவாரஸ்யமாக இருந்துச்சு. ஜஸாக்கல்லா ஹைர் ஷேக் நிம்ரான் அவங்களுக்கு, அதே போன்று எங்களுடைய ஆசிரியர்களுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல இலங்கையில் இன்றைய நாட்கள் ஏற்பட்டிருக்கிற அசாதாரண ஒரு சூழ்நிலை, அதில் வடகிழக்கு கடுமையாக பாதிக்கப்பட்ட இடமாக இருக்குது. கவரேஜ் இஷ்யூ வந்துட்டு கடுமையாக இருக்குது. அதனால சில மாலிமாக்கள் இணைந்து கொள்ளல என்கிற செய்தியையும் என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. இன்ஷா அல்லாஹ் நாங்கள் மார்ச் மாதமும் இது மாதிரி இன்னும் ஒரு நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கிறோம். அதிலே குறிப்பாக ஆசிரியர் வாண்மை விருத்தி என்று சொல்லுகிற ஒரு நிகழ்ச்சியாகவும் அதை ஒரு அதிபரை கொண்டு நடாத்த வேண்டும் என்றும் நான் திட்டமிட்டிருக்கிறேன். அந்த நிகழ்வு நல்ல முறையிலே நடந்தேறுவதற்கு உங்களுடைய உதவியையும் உங்களுடைய துவாவையும் எதிர்பார்க்கிறேன். உண்மையில் அரசாங்கம் எல்லா தரப்புலையும் எல்லா மட்டங்களையும் பாடசாலைகள், காலேஜ் எஜுகேஷன், யூனிவர்சிட்டி என்று சொல்லி ஆசிரியர்களுக்கு ஆசிரியர் வாண்மை விருத்தி, அதிபர்களுக்கு அதிபர் வாண்மை விருத்தி, இப்படி என்று சொல்லி எல்லா நிகழ்ச்சிகளையும் நடாத்தி கொண்டுதான் வருகிறது. பல்கலைக்கழக மட்டத்திலும் கூட அது நடந்துதான் இருக்கிறது. சில பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் வெளிநாடுகளுக்கும் சென்று வருகிறார்கள். இப்படியான பயிற்சி பட்டறைகளை மாணவர்களுக்கு ஏதாவது பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தமது கற்றலை ஆக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இப்படியான நிகழ்ச்சிகள் ஏற்பட்டு தொடர்ச்சியாக நடத்தப்பட்டு வருகிறது அரசாங்கத்தினால. நாமும் இப்படியான நிகழ்ச்சிகள் மூலமாக நம்முடைய இந்த கல்வி நிறுவனத்தை சிறப்பான முறையில் கொண்டு செல்லலாம் என்ற ஒரு நம்பிக்கையிலே தான் இப்படியான நிகழ்ச்சிகளை நாங்கள் தொடர்ச்சியாக நடாத்துவதற்கு தேவைப்பட்டிருக்கிறோம். எனவே நம்முடைய அனைத்து நல்ல அமல்களையும் பொருந்திக் கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இது போன்ற இன்னுமோர் அமர்விலே சந்திப்பதற்கு அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. அதே போன்று குர்ஆனை கற்றுக் கொடுத்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவர்க்கத்திலே நுழையக்கூடிய மக்களாக அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.